கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Revelations chapter 19 verse 7. வெளிப்படுத்தல் 19:7. Revelations 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று நான் சொல்ல கேட்டேன். I heard that the wife of the lamb had made herself ready. எப்படி அவர் தன்னை ஆயத்தம் பண்ணினாள்? How did she make herself ready? அதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate over that. இன்றைக்கு நீங்கள் பல விதங்களில் இந்த மெசேஜை கேட்டிருக்கலாம். You might have heard this passage in many ways. ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். Today we are going to analyze it in a different angle. இன்றைய மெசேஜ் என்ன? What is the message of today? இன்றைய மெசேஜ், நீ யாருடைய மனைவி? Whose wife are you? இந்த உலகத்துல நீங்க யாருடைய மனைவியாக இருக்கலாம், யாருடைய புருஷனாக இருக்கலாம். You might be the wife or husband of somebody in this world. ஆனா பரலோகத்துல இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் யாருடைய மனைவி? In heaven or in the spiritual life in this earth, whose wife are you? இங்கே ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். The wife of the lamb had made herself ready. ஒரு மனைவி தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்வது? How does a wife prepare herself? நாம் அதை குறித்து சில வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தில் நாம் சிந்திக்கலாம். We are going to meditate a few points about that from the word of God. நீங்கள் முதலாவது யாருடைய மனைவியாக இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். This is the right time for you to consider as to whose wife are you upon this earth. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் முதலாவது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று அழைக்கப்படுகிறார். First of all, a child of God is called as the wife of the lamb in this earth. அவன் தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணுவது? How should she prepare herself? இன்னைக்கு உலகத்தில் உள்ள முறை என்ன தெரியுமா? You know what is the custom of this world? இந்த உலகத்தில் ஒரு பெண் முதலாவது மணவாட்டியாக மாறுவாள். First of all, a woman in this world becomes a bride. நாட்கள் போன பின்பு, after days go by, அந்த விவாகம் கழியும் பொழுது அதுவரைக்கும் அவளுடைய பெயர் மணவாட்டி. Until her wedding is over, she is called as the bride. அந்த வெட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, after the wedding is over, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவளுடைய பெயர் என்னது? from the next day forward, what is her name? சொல்லுங்க. மனைவி. She is called the wife. இது உலகத்துல உள்ள ஒரு நியதி. This is the rule of this world. இந்த உலகத்துல ஒரு பெண் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டால் அன்னையிலிருந்து அவளுக்கு மரியாதை மதிப்புலாம் கூடுனது. Once a woman is espoused to a man in this world, her honor, her status is increased. அவ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. Whatever she desires, they will purchase it for her. கல்யாணத்துல அவ தான் சீஃப் கெஸ்டா இருப்பா. She is the chief guest in the marriage. எல்லாமே அவளை சுத்தி சுத்தி தான் வந்துட்டே இருக்கும். Everything will linger around her. அவ தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. Whatever she needs will be given for her. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவளுக்கு ராஜ மரியாதையாக இருக்கும். That one day she will be given a royal honor. ஏனென்றால் அன்றைக்கு அவளுடைய பெயர் மணவாட்டி. Because that day she is the bride. அடுத்து கல்யாணம் முடிஞ்சிரும். The marriage is now over. ஒரு 2 நாள் 3 நாள் விருந்து நடக்கும். 2 or 3 days there will be various feasts. ஆனா கல்யாணம் முடிஞ்சு கை பிடிச்சு கொடுக்கும்போதே பாஸ்டர் சொல்லிடுவாரு, இன்றையிலிருந்து இவர்கள் புருஷன் மனைவி என்று அழைக்கப்படுவார்கள். But as they are given in hand to each other, the pastor will declare that from today they will be known as husband and wife. ஆனாலும் விருந்து ஒரு 3 நாள் ஓடிட்டு இருக்கும். இன்ட்ரஸ்டா 7 நாள் கூட ஓடும்னு வெச்சுக்கங்களா. Sometimes 3 or 7 days feasts will be going on. அதுக்கு பிறகு பழைய லெவலுக்கு வந்துருவா. After that she will come down to the old level. அதுக்கு பிறகு அவளுடைய பெயர் மனைவி. After that she is called the wife. அதுக்கு பிறகு வீட்ல உள்ள பிரச்சனை, போராட்டம், துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு, குழப்பம் எல்லாத்துலயும் மாட்டிக்கொள்வாள். Then she will be entangled in all the problems, the troubles, the afflictions, the griefs and sorrows of the house. அந்த ஒரு நாள்லயே அந்த சந்தோஷம் எல்லாம் நின்றும். One day all that joy will cease. ஒரு வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்கன்னு கேட்டா போதும், ஏன் தான் கல்யாணம் கட்டனேன்னு எனக்கு தெரியல அப்படிம்பா. After 1 year if you inquire about their welfare, they will tell, I do not know how I got married. எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் ஊழியத்துக்கு கூட போயிருப்பேன். If I knew about marriage life beforehand, I could have gone to the ministry perhaps. இப்போ என்ன வேற வழி இல்லாம இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்கறேன். But now I am entangled, I don't know how to come out. அப்போ வாழ்க்கை முழுவதும் அவளுக்கு கசந்து போய் விடுகிறது. Now the whole life has become bitter. பிரச்சனைகள் வந்து விடுகிறது. Problems surround her. அவள் குடும்பம் என்கிற ஒரு கூட்டுக்குள்ள மாட்டிக்கொள்கிறாள். She is entangled in a web called family. வாழ்க்கையில ஏதோ கைவிடப்பட்டது போல உணர்கிறாள். She is feeling as if she is forsaken. எப்ப இந்த உலக வாழ்க்கை முடியும்ங்கற ஒரு தவிப்புக்குள்ளே வந்து விடுகிறாள். She comes to a point where she starts to lament when will this life உலக end. நியதி என்ன? What is the rule of this world? முதலாவது அவள் மனைவாட்டி, அது ஒரு குறிக்கப்பட்ட நாள்.
First of all, she is a bride on a particular day. அதுக்கு பிறகு 40 வருஷமோ 20 வருஷமோ 10 வருஷமோ அவளுடைய பெயர் இன்னாருடைய மனைவி. After that, for 10 or 20 or 40 years, she is called the wife of so and so. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. But the Bible does not say so. பைபிள் ஆவிக்குரிய விதத்துல எப்படி பேசுகிறது? How does the Bible speak about this spiritually? வெளிப்படுத்தல்ல நீங்க பார்க்கும் பொழுது, When you read in the book of நாம் Revelation, இப்பொழுது வாசித்தோம், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். we heard being read just now that the wife of the lamb had made herself அவ ready. எப்படி ஆயத்தம் பண்ணாளே? How did she prepare herself? நகை போட்டு தன்னை ஆயத்தம் பண்ணிட்டாளா? Did she adorn her with jewels? இல்ல ரீத்து வெயில் எல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணினாளா? Or did she put on veil and other adornments? இல்ல வெவ்வேறு Dress வித்தியாசமா Dress போட்டு அவ தன்னை ஆயத்தம் பண்ணினாளா? Or did she prepare herself by arraying her with various apparel? இல்ல குளிச்சு முடிச்சு ஐப்ரோ அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணி இந்த எசபேல மாதிரி ரெடி பண்ணிட்டாளா? Or did she array herself like Jezebel, decorating herself with various things? புருஷன் செத்து போன பிறகு கூட கண்ணுக்கு மை போட்ட ஒரு பெண் தான் எசபேல். Jezebel was a woman who applied dye to her eyebrows after the death of her husband. 60 வயசுல புருஷன் செத்த பிறகு கூட ஜன்னல்ல நின்னு பார்க்கிற பெண் தான் எசபேல். After her husband was dead, at the age of 60 also, this woman was looking down from the window. தன் தலையை சிங்காரித்துக் கொண்டிருப்பவள் தான் எசபேல். She was adorning her hair at the age of 60. அப்படி தன்னை ஆயத்தம் பண்றாளா? Are you preparing yourself like அப்படி that? அல்ல. It's not like that. நீங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, When you study Revelation chapter 20, 21ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Revelations 21:9, பின்பு கடைசியான 7 வாதைகளால் இருந்து 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, the bride, the lamb's wife. நீங்க திரும்ப நான் சொல்றேன் கவனிங்க. I repeat, listen. ஒரு 1 hour நீங்க ஃபுல்லாவே என்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்கணும். For 1 hour you must pay full attention to the word of God. உலகத்துல ஒரு பெண் முதலாவது மணவாட்டி, இரண்டாவது மனைவி. First of all, a woman becomes a bride in this world and then she becomes the wife. ஒரு குறிக்கப்பட்ட நாள்ல மணவாட்டிங்கிற பேர் நின்றுது, சாகுற வரைக்கும் மனைவிங்கிற பேரோடு வாழ்ந்து முடிக்கிறாள். After a particular point of time, the bride title goes away from her and she lives the rest of her life as the wife of someone ஆனா else. ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்ட பின்பு, But after having come into a spiritual முதலாவது church, நாம் எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. we live in this world in the state of the wife of a lamb. அப்ப இந்த உலகத்துல அவளுக்கு பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், துக்கங்கள், சஞ்சலம், தவிப்பு, பல குழப்பங்கள்ல அவள் சிக்கி தவிக்கிறாள். So she is entangled in various sufferings and afflictions and tribulations and sighings and tears and sorrows in this world. ஆனா இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு, But after the worldly life is over, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. the marriage of the lamb has come. இந்த மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். This wife who is the bride has prepared herself. அப்ப அந்த மணவாட்டிங்கிற வாழ்க்கை நித்தியமானது. This state of being the bride is eternal. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற இந்த 20 வருஷமோ 40 வருஷமோ ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் கர்த்தருக்காக பாடுகள், வேதனைகள் எவ்வளவு படுகிறோமோ, இதெல்லாம் மனைவி என்கிற வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள். இனிமேல் வருகிற வாழ்க்கையில சாபம் இல்ல, துக்கம் இல்ல, சஞ்சலம் இல்ல, காலமெல்லாம் நாம் நித்தியத்துல மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் இருக்க போகிறோம். After being saved, the life we live on this earth might be full of sufferings and tribulations and afflictions and constraints, but that is temporal, and when this life is over and we pass on to eternal life, we will have eternal joy, the eternal rest, and that life will be eternal as the bride of இந்த the lamb. உலகத்துல நான் மனைவியாக இருந்து பரலோகத்துல மணவாட்டியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியானால் இந்த உலகத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி என்கிற ஸ்தானத்துல வரும் பொழுது ஒரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்க இந்த உலகத்துல சகிச்சு தாங்கி சுமந்து ஏந்தி போக வேண்டும். If that be so, when you come to the state of being the wife of Christ upon this earth, you must endure all the pain and sufferings and agony and troubles that you encounter in a normal family life. எப்படி இந்த மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்? How did this wife prepare herself? இந்த பெண் மணவாட்டியாக தன்னை ஆயத்தம் பண்ணணும். This wife must prepare herself to become the bride. ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக இல்லாவிட்டால் ஆவிக்குரிய மனைவியாக இந்த உலகத்துல இருக்கிறதான ஒரு விசுவாசி, அவன் ஆணோ பெண்ணோ, அவர்கள் சரியான விதத்துல மணவாட்டிக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். You might be a brother or a sister, but in the spiritual life you are the wife of Christ and you must prepare yourself to become the bride of Christ. இந்த மனைவிங்கிற வாழ்க்கையில முள்ளுகள் உண்டு, சிலுவை உண்டு, பாடுகள் உண்டு,
வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் உண்டு. In this life of being the wife of Christ, you have the cross, you have thorns, you have pain, you have agony, you have various kinds of sufferings. இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பசி, தாகம், வேதனைகள்லாம் உண்டு. Till we are in this physical body, we have thirst, we have hunger, we have pain. இந்த வேதனைக்குரிய பாதைக்குள்ளேயே நீ உன்னை மனவாட்டியாக நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். In this path of agony, you must prepare yourself as the bride. அது எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது? How to prepare oneself? ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை சரியான விதத்தில் மனவாட்டியாக மாற்ற ஆயத்தப்படுத்த வேண்டும். A child of God must prepare himself or herself in the right way to become the bride. அது எப்படி ஆயத்தப்படுத்துவது? How to prepare? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, when we read 1 Peter chapter 3, 3, 4 இந்த வசனங்கள் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, reading verses 3 to 5, இந்த ஆயத்தத்தை அலங்காரம் என்று பைபிள் சொல்லுகிறது. this preparation is called as adorning in the word of God. நமக்கு இந்த உலக பிரகாரமான அலங்கரிப்பு கிடையாது. We do not have a worldly adornment. இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் காதுல மூக்குல எல்லாம் ஒண்ணும் போடாம இருக்காங்களே, எதுக்காக? Why do our people do not wear any apparel in their neck and in their nose? ஏன் வசதி இல்லையா? Don't they have facilities? அப்படி அல்ல. It's not like that. விட்டா போதும் நம்ம ஆளுங்க எல்லாரையும் உலகத்திலே பீட் பண்ணிடுவாங்க. If you give room, the Pentecostal people will beat the worldly people. ஆனா நாம இந்த சத்தியத்தின் நிமித்தம் இந்த உலக பிரகாரமான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாய் இராமல், but for the sake of the truth we have come to a state where we say that this worldly adornment is not suitable ஒரு for us. மனவாட்டியினுடைய தன்மை என்ன? What is the nature of a bride? சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி. That is the meek and quiet spirit. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். That is the hidden character of the heart. இப்படி தன்னை இந்த உலக போராட்டங்கள் மத்தியிலே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. In this manner she is preparing herself amidst the various conflicts of this life. கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொள்வது. Obeying and adorning themselves. அதனால தான் நம்ம அலங்கரிப்பான இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்துகிறது இல்ல. That is why we do not clothe ourselves according to the adornments and fashions of this world. இந்த உலகத்துல நாம் ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். We must live a divine life upon this world. இந்த உலகத்துல நம்ம போய் கரைபட்டு விட கூடாது. We must not be spotted by this world. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, reading James chapter 1 verse 27, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said there? உலகத்தால் கரைபடாதபடி ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொண்டால், ஒரு பெண் தன்னை காத்துக்கொண்டால், அதுவே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. If a man or woman keeps himself or herself unspotted from this world, that is pure religion before God. இதைத்தான் பைபிள்ல நாம் கொரிந்தியர்ல படிக்கும் பொழுது, which is why we read in the epistle to the Corinthians, பவுல் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னியாக நான் உன்னை நியமிக்கிறேன். I have espoused you as a chaste virgin to one husband, even Jesus Christ. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாக தன்னை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்றால், உலகத்தினால கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது. So how does a child of God prepare himself to become the bride of Christ is that he or she must preserve herself or himself from being spotted by this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, முதலாவது நாம் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்கிற ஸ்தானத்துல இந்த உலகத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Firstly, as a wife of Christ in this world, we must be faithful. நீங்கள் இப்பொழுது யாருடைய மனைவின்னு இனிமே கொஞ்ச நேரத்துல சிந்திக்க ஆரம்பிக்கலாம். In a short while from now you can understand as to whose wife you are. நான் ஒரு 7-8 இன்சிடென்ட்ட பைபிள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு முன்பாக வைப்பேன். I will take 7 or 8 incidents from the Bible and quote it before you. பைபிள் இருந்தா பாருங்க, நோட் இருந்தா எழுதுங்க. If you have the Bible you can refer, if you have a note you can ரெண்டு jot இல்லனா down. மைண்ட்ல ஏத்திக்கங்க. If you don't have both you can upload it in your mind. மைண்ட்ல ஃபீட் பண்ணிட்டே இருங்க, சரியா கவனியுங்க. You can feed it in your mind and listen carefully. முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் அவன் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். First of all, a spiritual person must live in this world as the wife of Christ. எப்ப ஞானஸ்நானம் எடுக்கறோமோ, when we take water baptism, எப்பொழுது பரிசுத்த ஆவி பெறுகிறோமோ, right when we receive the Holy Spirit, எப்பொழுது வரங்களினால் நாம் நிரப்பப்படுறோமோ, when we are filled with various gifts, இதெல்லாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தினுடைய அனுபவங்கள். these are experiences that lead to spiritual progress. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது when we take water baptism, நாம் இயேசுவை தரித்துக் கொள்கிறோம். we put on Christ. அபிஷேகத்துல at the experience of இந்த anointing, மாம்ச சரீரம் ஆலயமாக மாறுகிறது. this fleshly body becomes the temple of God. நீங்கள் வரங்களினால் நிரப்பப்படும் பொழுது, when you are filled with gifts, நீங்கள் அலங்கரிக்கப்படுகிறீர்கள். you are adorned.
இப்படித்தான் பைபிள் அழகாக திட்டமாக பேசுகிறது. The Bible clearly speaks about these experiences. ஆனா இன்னைக்கு अनेகர் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக வாழ்கிறது இல்ல. But today many do not live as the wife of the lamb. அவங்க பேர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவின்னு இருக்கு. They have the title as the wife of the lamb. இன்னைக்கு உலகத்துல பாருங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கறாங்க. Today people get married in this world. ஒண்ணே அவன் துரத்தி விட்டுறான் இல்லட்ட இது ஓடி வந்துருது. Either the husband chases away the wife or the wife runs away from the husband. இல்ல ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் வந்து விடுகிறது. Or else there are some grievances. இல்ல அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. Or they don't want to depart from the house of the mother. எப்படியோ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு உண்டாயிடுது. Somehow there is a separation between the husband and wife. ஒரு சிலர் சுத்தமாகவே பிரிஞ்சு போயிடுறாங்க. Some totally divorce. பட் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பேரு இன்ன ஆளுடைய மனைவி அப்படினு ரெஜிஸ்டர்ல இருந்துட்டே இருக்கு. But in the register and records they will have the title as the wife of this person. ஆனால் அவர்கள் அந்த புருஷனோடு ஒருமித்து வாழ்றது இல்ல. But they do not live a life together. இந்த கூட்டத்துல கூட அப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் இருக்கலாம். Even in this meeting such men and women might be found. குடும்பத்தை விட்டுட்டு வாழ முடியாம வாழ தெரியாம வாழ வழி இல்லாம பல சிக்கல்கள் கண்ணிகள்ல மாட்டினவங்க अनेகர் பரிதாபப்படக்கூடியவர்கள் உண்டு. People who are in miserable state shedding tears not able to live with their family due to some constraints are here. ஆனா அவங்க பேர்ல இருக்கும் இன்னாருடைய மனைவி. But they will have the name that I am the wife of this person. பேருக்காக வாழ்கிறவர்கள் இருக்காங்க. A namesake life they are leading. இன்னும் ஒரு சிலர்லாம் புருஷனோட இருக்காங்க. Some remain with their husbands. ஆனா அவங்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். But they say I am living with this person for the sake of my children. அந்த ஆளுக்காக நாங்க வாழ்றது இல்ல. I am not living for my husband's sake. இப்படியும் பேசுற ஒரு சமுதாயமும் இருக்கு. There is a group in the society speaking like this. நீங்க இப்ப பேசும்பொழுதே நான் பேசிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிரும் உங்க கதை என்னன்னு. When I am speaking you will know what your state is. இது ஆணுக்கு இருக்கிறது. This same thing applies to men as well. ஆனா இன்றைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நீங்க பெயரளவுல ஆட்டுக்குட்டியானுடைய மனைவின்னு இருந்தா பிரயோஜனம் இல்ல. But you must understand one thing very clearly this morning that if you are remaining as the wife of the lamb for namesake there is no use in that. கிறிஸ்தவ கல்யாணத்துல கை பிடிச்சு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? In Christian marriage when they are given in marriage what do they say? இன்பத்திலும் துன்பத்திலும், in pleasure or pain, கனத்திலும் கனவீனத்திலும், in honor or dishonor, பலத்திலும் பலவீனத்திலும், in strength or weakness, ஐஸ்வரியத்திலும் தரித்திரத்திலும், in poverty or in riches. ஆனா இன்னும் ஒரு 50 சொன்னா கூட அவனும் சொல்லுவா அவளும் சொல்லுவா. If you say 50 paradoxes like this both will repeat. எப்படியாவது கல்யாணம் கட்டி கொடுத்துருங்க அது போதும். Somehow we want to get married. ஆனா என்ன சொன்னோங்கிறது அவங்களுக்கு மறந்துருது. But they forget what they said. அதுதான் அங்க தப்பு. That is the mistake. என்றைக்கு நீ கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்றியோ அந்த உடன்படிக்கையை உன்னை விட்டு மறக்க கூடாது. The day when you make a covenant with Christ in water baptism you should not forget that covenant. இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையில அவங்க தாங்கள் தேவனோடும் இல்லாவிட்டால் புருஷனோடும் இல்லாவிட்டால் மனைவியோடும் அவர்கள் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். Today many forget the covenant that they made with their husband or wife or even God. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை अनेக இடங்களில் தோற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். That is why we read Christian life ends in a failure in many places. பிரியமானவர்களே நம்மில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. Dearly beloved, examine how many of us are like this. எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க தோற்று போய் துக்கத்தோடு இந்த கூட்டத்துல வந்திருப்பீங்க. How many of you have been defeated in your life and you have come to this meeting with sorrow? மனைவி போயிட்டா, My wife has gone. புருஷன் போயிட்டாரு, Husband has gone. விட்டுட்டாரு, He has forsaken me. இப்படி எல்லாம் சொல்றவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? Have you seen people saying like this? இன்னைக்கு வந்து அது அதிகமாகி கொண்டே வருது. Today this is on the increase. அதுபோல நம்முடைய விசுவாசிகள் நேம் ஷேக்குக்கு விசுவாசிகள்னு பேர்ல இருக்கிறாங்களே தவிர ஆண்டவரோடு உறவோ ஆண்டவரோடு தொடர்போ ஆண்டவருடைய பராமரிப்போ இல்லாம இருந்தா நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற பேர்ல இருக்கிற ஆனா வாழல. Even so many believers are living a namesake life as the wife of the lamb but they lack a relationship, a fellowship, a communion with God and they are living a life void of God. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவின்னு சொன்னா அதுக்கு அடையாளம் என்ன? What is the sign of you being the wife of the lamb? ஒரு சிலுவை உன் தோள்ல இருக்கணும். There must be a cross on your shoulder. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவின்னு சொன்னா ஒரு சிலுவை உன் தோள்ல இருக்கணும். If you are the wife of the lamb you will have to carry a cross on your shoulder. அத ரோட்ல இழுத்துட்டு போறது கிடையாது. That is not to be dragged in the road. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். Except a man carry his cross and follow me he shall not be my disciple. நீ சிலுவை வேண்டாம், பாடுகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம் நீ எப்பொழுதெல்லாம் நீ வேண்டாம்னு சொன்னியோ அப்பொழுதெல்லாம் நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி இல்லை என்று நீ மறுதலிக்கிறாய். Whenever you refuse sufferings and troubles and trials you are denying that I am not the wife of Christ. பேதுருவை பார்த்து அந்த பெண் சொல்றா இந்த மனுஷனும் அவன் கூட தான் இருந்தான் அப்படினு சொல்றா. A damsel looking at Peter said this man was also with him. ஆமா நான் அவர் கூட தான் இருந்தேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும்? If he could have said yes I was with him what would have happened?
இவரையும் சேர்ந்து வேணா சிலுவையில அடிச்சிருப்பாங்க. Perhaps Peter would also been crucified. ஆனா அந்த மனுஷனே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால தப்பிட்டாரு. But Peter escaped because he denied knowing Jesus. அதனால பைபிள்ல என்ன அந்த சம்பவம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? You know how did that incident become in the Bible? பேதுருடைய பழைய பேர் என்ன? What is the old name of Peter? சீமோன். Simon. சீமோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the name of Simon? நாணல். He is a reed. அது வந்து காத்து இப்படி அடிச்சா இப்படி போகும், அப்படி அடிச்சா அப்படி போகும். That will go in the direction in which the wind blows. தண்ணி இப்படி அடிச்சு தண்ணி இப்படி வந்தா அப்படியே ஓடிட்டு அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி சாஞ்சி போயிட்டே இருக்கும். If the water flows in this direction, it will lean on to that direction. இந்த மனுஷனை கர்த்தர் எப்படி சந்திச்சாரு? How did the Lord meet this man? அவனை சந்திச்சு அவன்கிட்ட பேசும்பொழுது எப்படி பேசுறாரு? When the Lord met him and spoke with him, what did he say? இனிமேல் நீ சீமோன் அல்ல. Henceforth you are not Simon. இன்றையிலிருந்து நான் உன்னை கேபா என்று அழைக்கிறேன். From today I will call you Cephas. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு after having come into the spiritual ஒரு life, தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? how should a child of God be found? நான் உன்னை கேபா என்று பேதுரு என்று அழைக்கிறேன். I call you Cephas or Peter. நீ நாணலாக இருந்தது உண்மை. It is true that you were as a reed. ஆனா இந்த உலகத்துல நீ நாணல். In this world you are a reed. ஆனா சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நான் உன்னை பாறையாக வைக்கிறேன். But after you come into the church I make you a rock. ஆனா அந்த பெண் வந்து இந்த மனுஷனும் இவனோடு இருந்தான் என்பதை நான் பார்த்தேன்னு சொன்ன பொழுது, but when that woman came and complained that this man was also with Jesus, அந்த சிலுவையை சுமக்க முடியாதவனா இந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. unable to carry his cross, Peter denied knowing Jesus. இப்பொழுது மூன்று விஷயம் அவர் மறுதலிக்கிறார். Three things he is denying. இப்பொழுது மறுபடியும் மீன் பிடிக்க போய் விட்டார். Three times he has denied and now has gone back to fishing. இப்ப திபேரியா கடற்கரையில இயேசு அவரை சந்திக்கிறார். Jesus is meeting him by the sea of Tiberias. இயேசு அவரை சந்திக்கும் பொழுது when Jesus met him, அவன் இயேசுவுக்கு முன்பாக வந்து நிக்கிறான். he is standing before Jesus. இப்ப இயேசு எப்படி பேசுறாரு? Jesus, how is he speaking to him? இயேசு எப்படி பேசுறாரு? how is he speaking? பேதுருவேன் பேசல. he did not speak Peter. கேபான்னு பேசல. he did not call him Cephas. பத்ரோஸ் பீட்டர் பாறை இப்படிலாம் பேசல. he did not call him Petros or Peter or rock. ஜீசஸ் என்ன சொன்னாரு? what did Jesus say? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பழைய நாணலாய் மாறி போன சீமோனேன்னு தான் பேசினார். Simon who has become the old reed. ஆனா அவனை கேட்டா சொல்லுவான் நான் இயேசு கூடயே 3 வருஷம் இருந்தேன்னு சொல்லுவான். if you ask him he will say that I was with Jesus for 3.5 years. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother sister, நீ எப்பொழுது பாடுகளிலே பின்வாங்குறாயோ அப்பொழுது நீ ஒரு நாணல். whenever you backslide from suffering, then you become a reed. நீ ஒருவேளை பேருக்கு இயேசுவின் மனைவின்னு இருக்கலாம். perhaps you might have the name of being the wife of Jesus. ஆனால் அந்த நாட்களில் உன் மரணம் வந்தால், but during those days if your death comes, இல்லாவிட்டால் அந்த நேரத்திலே இயேசு மகிமையிலே வந்தால், but during such a period if Jesus comes in glory, நிச்சயமாக நீ மணவாட்டி என்கிற ஸ்தானத்துக்கு போகவே முடியாது. surely you cannot be promoted to the estate of being his bride. ஏனென்றால் அது உன்னுடைய பின்மாற்றத்தின் காலம். because that is the period of your backsliding. ஏனென்றால் அது உன்னுடைய விழுகையின் காலம். because that is the period of your fall. ஏனென்றால் அது உன்னுடைய தடுமாற்றத்தின் காலம். because that is the period when you are staggering. அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை ஒருபோது இழந்தற கூடாது. அவரோடு சேர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். that is why I re-emphasize that you must live and prove of being the wife of Christ. You must never lose that position. ரூத் முதலாம் அதிகாரம் நான் சில வசனங்களை கோட் பண்றேன். I will quote certain verses. நீ யாருடைய மனைவி? whose wife are you? சாகும் பொழுது இந்த பிரசங்கம் மறக்க கூடாது. you must not forget this sermon even while dying. நீ யாருடைய மனைவி? whose wife are you? ரூத் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when you see Ruth chapter 1 verse 5, அங்கே நகோமி என்கிறதான பெண் தன்னுடைய பஞ்சத்தின் நிமித்தமாக அவள் மோவாப் தேசத்துக்கு பெத்லகேமை விட்டு வந்து விட்டாள். a woman named Naomi left Bethlehem and came to the land of Moab because there was famine in Bethlehem. அவளுக்கு ஒரு அருமையான புருஷன், she had a beloved husband, அவளுக்கு 2 பிள்ளைகள், 2 children, 2 பிள்ளைகள், அவ புருஷன் மனைவி 4 பேரும் மோவாப் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். husband and wife along with their 2 children have come to the land of Moab. இங்கே வந்த பொழுது என்ன நடந்தது? what happened when they came here? வந்த இடத்துல தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் மோவாபிய பெண்களை அவர்கள் விவாகம் பண்ணி கொடுத்தார்கள். after having come to Moab, the 2 children were married to Moabitess women. ஒருத்தி ஓர்பாள், மற்றொருவள் ரூத். one was Orpah, the other was Ruth. இங்க என்ன நடந்தது? what happened there? அந்த மூத்த மகன் மக்லோன்னு ஒரு பையன் இருந்தான். the elder son was Mahlon. அந்த மக்லோனுக்கு தான் ரூத்தை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. and Ruth was married to Mahlon. இப்பொழுது இந்த ரூத் மக்லோனுடைய மனைவி என்று அழைக்கப்பட்டாள். Ruth is now called as the wife of Mahlon. அது என்ன மக்லோன்? what is the name of what is the meaning of Mahlon? மக்லோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? you know what is the meaning of Mahlon? சொல்லுங்க பாபு.
மக்லோன் சொன்னா வியாதி பலவீனம்னு அர்த்தம். Mahlon means sick or weak. யார கல்யாணம் கட்டி இருந்தா அவ போய்? Whom did she marry? அவ கல்யாணம் கட்டி இருந்தது யார? Whom did she marry? ரூத்தினுடைய புருஷன் யாரு? Who was the husband of Ruth? யாரு? வியாதி. Sickness. நீ யார கல்யாணம் கட்டி இருக்கிற? Whom have you married? ஒரு சகோதரி என்னைய பார்த்து பேசினாங்க. One sister spoke to me. எங்க வீட்டுக்காருக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே தெரியுமா ஹார்ட்ல ஓட்ட, அதனால கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களா? My husband had a hole in his heart even before his marriage. He was aware of that, so doctors advised him not to marry. ஆனா அத மறைச்சிட்டு என்னைய கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்க. But they hid the fact and he was married to me. எனக்கு ஒரு பெண் குழந்தை. Now I have a girl child. பட் அவ பிறந்த கொஞ்ச நாள்ல அந்த புருஷன் இறந்துட்டான். After a few days after she was born, this husband died. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Imagine what would be the state. அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியஸ்தனை கட்டி இருந்தாள். அதுபோல ரூத் கட்டி இருந்த புருஷனுடைய பெயர் என்னது? வியாதி. She was married to a sick person in her life. Even so, Ruth இந்த was உலகத்துல married நீ to யாருக்கு a sick மனைவி? person. வியாதிக்கு மனைவியா? Are you the wife of sickness in this world? நான் வியாதிக்கு மனைவியா இருக்கிறேன், புருஷனா இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். Those who say I am married to sickness, lift up your hands. இல்ல வீக்னஸ்க்கு நான் வியாதிய மனைவியா இருக்கிறேன். Or I am married to weakness. யோசிச்சு பாருங்க, இப்ப உஷாரா கை வைத்தாம ரொம்ப உஷாராயிட்டீங்களே. You are very aware, careful not to lift up your hands. ரூத் சொல்லுவா நான் வியாதியஸ்தனுடைய மனைவி. Ruth would say that I am the wife of a sickness. இல்ல பலவீனத்தினுடைய மனைவி. I am the wife of weakness. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பலவீனத்திலையும் வியாதியிலையும் பலவிதமான தோல்விகளையும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. Today the life of many is being spent in sickness and weakness and various failures. இன்னைக்கு நீ யாருடைய மனைவிங்கற கேள்வியை நீ கரெக்ட்டா கேட்டு போணும், அதை கண்டுபிடிச்சிட்டு போணும். You must identify whose wife are you today. நம்ம அதில இருந்து வெளியே வர முடியாத தான் கர்த்தருடைய தூது இந்த காலவெளியில நம்மை தேடி வருகிறது. The message of God comes in search for us today so that we might come out of the state. கர்த்தர் என்ன பண்ணாரு? What did the Lord do? இந்த ரூத்தை நேசித்த தெய்வம், Lord who loved Ruth, இந்த மோவாபிய பெண்ணை நேசித்த தெய்வம், Lord who loved this Moabitess woman, அவளுடைய தீர்மானத்தை பார்த்த தெய்வம், God who saw her decision, அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு இருந்த எதிர்பார்ப்பை பார்த்த தெய்வம், God who understood her expectancy in her life, இந்த மக்லோனை சாகடிச்சிட்டாரு, அவன் செத்து போயிட்டான். God killed Mahlon, he was dead. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, இன்றைக்கு உனக்கு இருக்கிற வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகணும். today there must be an end to your sickness. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற, உன்னோடு ஐக்கியப்பட்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லாவிட்டால் நீ அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த வியாதி பலவீனத்துக்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு உண்டாகணும். That sickness, that weakness to which you are married, to which you are united and both of you are leading a life together, that must be put an end to today. நீ சாகற வரைக்கும் சில பலவீனத்துக்கு மனைவியாக வாழ்ந்து விட கூடாது. You must not be a wife to some weakness till your death. நீ சாகற வரைக்கும் வியாதி உள்ளவனாக வாழ்ந்து மரித்து விட கூடாது. You must not be a sick person till your death and die like that. ரூத் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Reading Ruth chapter 4 verse 10. அங்கே ரூத் போவாசுக்கு மனைவியாக மாறி போனாள். There Ruth has now become the wife of Boaz. எப்படி தேவன் மாற்றி விட்டார்னு பாருங்க. See how God changes the situation. போவாஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what is the meaning of Boaz? பலன் அர்த்தம், சுகம்னு அர்த்தம். It means strength and health. எப்படி அந்த பேர் எவ்வளவு கரெக்ட்டா டாலி ஆகுதுன்னு பாருங்க. See how the names tally. ஒரு காலத்துல மக்லோன் என்கிற வியாதி பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கர்த்தர் அந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாக்கி, பலவீனத்துக்கு மரணத்தை உண்டாக்கி, கர்த்தர் போவாஸ் என்கிற சுகம் பலனுக்கு அவளை மனைவியாக மாற்றினார். This woman who was once married to sickness and weakness and was living as a slave to that sickness and weakness, the Lord is putting an end, a death to that sickness, and he is now making this Ruth to become the wife of Boaz, which is strength and health. ஒருவேளை நீ பெயருக்கு இந்த விசுவாசின்னு ஊழியக்காரன்னு பேர்ல நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம். Perhaps you might be seated here in the name of a believer or a servant of God. நீ பெயருக்கு இயேசுவினுடைய விசுவாசி ஊழியக்காரன் வாழக்கூடாது. உண்மையாகவே சிலுவை சுமந்து இயேசுவுக்கு மனைவின்னு வாழ்ந்து காட்டணும். You must not live a life for namesake as a believer or a worker. You must truly carry the cross of Jesus and live as the wife of Christ. இரண்டாவதாக, Secondly, நீ இந்த உலகத்துல ஒரு வியாதி பலவீனத்தோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. it is not the plan of God that you remain sick or weak in this world. இப்போ ஒரு 2-3 சாட்சி கேட்டீங்க. We heard 2 or 3 testimonies. ரெண்டு அருமையான சாட்சிகள். 2 good testimonies. தெய்வம் எப்படி அவங்களை குணமாக்குனார், How the Lord healed them. எப்படி டச்
பண்றாரு. How the Lord touches people. இன்றைக்கு இந்த கூட்டத்துல ஏன் அதே தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் தானே? The same God who is impartial is there in his meeting, isn't it? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். He causes rain to rain upon the good and the bad. எல்லார் மேலயும் சூரியனை பிரகாசிக்க He பண்ணுகிறவர். causes the sun to shine upon everyone. இந்த கூட்டத்துல யாராவது வியாதி பலவீனத்தோடு வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நீங்க இயேசுவின் சுகத்தை இயேசுவின் பலத்தை நீங்கள் விசுவாசித்து அதனுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து ரூத் எப்படி போவாசுடைய மனைவியாய் மாறி போனாலோ அதுபோல நீங்கள் சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். Is there anyone sick or weak and living a desperate life upon this earth today? You must experience the strength and healing of Jesus. You must come out of your old life, the sickly life, and you must become the wife of Christ and return back with healing. என்னுடைய வாழ்க்கை வியாதியோட தான் போயிட்டே இருக்கு. My life is going on with this sickness. ஒரு வியாதி போனா அடுத்த வியாதி வந்துருது. One sickness goes, the other comes. இது போனா அது வந்துருது, அது போனா இது வந்துருது. One sickness goes, the other comes. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நான் குளிர்ந்தது குடிச்சா எனக்கு சளி வந்துடுது, சளி வருதுன்னு சொல்லி சூடாக குடிச்சா ஷைனஸ் வந்துடுது. எப்படியோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்படி அல்ல. Because of the heat, if I take some cool drink, I get cold, and if because of the cold, if I drink something hot, I get sinus. In this manner, I am afflicted with various sickness one after the other. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை என்ன செய்யறது இல்ல, சேதப்படுத்துறது இல்ல. The sun shall not smite thee by the day, nor the moon by night. இப்ப நம்ம எல்லாம் அந்த பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, சுத்திட்டே அலையறாங்க. Now people are carrying bottles. ஒரு சிலருக்கு இந்த தண்ணியிலேயே அக்வாஃபினா குடிச்சாதான் சளி பிடிக்காது, கிண்லே குடிச்சிட்டா தண்ணியை சளி பிடிச்சிடும். Some people are habituated to drink only aquafina. If they drink some other Kinley water, they will have cold. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்படலன்னு அர்த்தம். வேற ஒண்ணு. It means that your body has not been redeemed by the blood of Jesus. நான் சொல்றது கரெக்ட் தானா? Am I right? விசுவாசிகளோடு நடக்கும் அடையாளங்கள் யாவன சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. These are the signs that will take place by them that believe. If they shall drink anything unto death, that will not hurt them. அப்ப ஏதோ ஒன்னு டச் பண்ணுதுன்னா நீ மக்லோனுடைய மனைவி, வியாதியினுடைய மனைவி. If something is touching you, it means you are the wife of sickness, you are the wife of Malon. நீ பலவீனத்தினுடைய மனைவியாக தான் இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கற. You are seated in this meeting as the wife of an infirmity. சரியான ஒரு அபிஷேகம் அக்கினி இறங்கணும். A proper anointing of fire must descend. ஒரு தெய்வீக சுகம் உனக்குள்ள வரணும். Divine healing must come into you. உன் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றுவார். The Lord must make your bones fat. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், a spiritual person, சரியான ஒரு பலத்தினால இடைக்கட்டப்பட வேண்டும். he must be endued with a proper power. அடுத்ததாக next, நியாயாதிபதிகள் Judges 14ஆம் அதிகாரம் chapter 14 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, reading verse 20, வாசிங்க முடிஞ்சா. சிம்சோனின் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சிம்சோனுடைய மனைவியோ என்றால் அவனுடைய தோழரில் ஒருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். But Samson's wife was given to his companion whom he had used as his friend. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? சிம்சோன் என்று சொன்னால் சூரிய ஒளி, வெளிச்சம் என்று அர்த்தம். Samson means sunlight. நல்லா கவனிங்க. Listen carefully. சிம்சோன் சொன்னா சூரிய வெளிச்சம். Samson means sunlight. ஒரு சரியான ஒரு பிரகாசமான ஒரு ஆள். He is a person with a proper brightness. இப்போ இந்த கூட்டத்துல சிம்சோன் வந்தானா இந்த தூண் வந்து அவனுக்கு வந்து ஒரு மூங்கில் மாதிரி. If Samson comes into this meeting, this pillar will be like a bamboo stick to him. கம்ப உடைச்ச மாதிரி உடைச்சு உருட்டி விட்டு போய்டுவான். He will break it like breaking a stick and he will go. அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு ஸ்ட்ரெngthான ஒரு வாழ்க்கை. His life was a life of such a strength. அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அந்த பெலிஸ்தருடைய ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. When he was in this earth, he was married to a Philistine woman. அவனுக்கு அந்த பெலிஸ்தருடைய பெண்ணை அவன் கேட்டான், கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. He asked that Philistine woman to be given to him in marriage, and so it was done. அதனால இப்பொழுது அந்த பெண்ணுடைய பெயர் யாருடைய மனைவி? Now this woman is called whose wife? அவனுடைய பேர் என்ன? What's her name? அந்த பெண்ணுடைய இப்ப யாரு சொன்னாலும் அவனை யாரை பத்தி சொல்லுவாங்க? இவ வந்து சிம்சோனுடைய மனைவி. How is she referred to? She is referred to as the wife of Samson. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Imagine how that would be. சரியான பவர்ஃபுல் ஆளு. He is a very powerful person. ஒரு கோட்டையில வச்சு அவனை பிடிச்சிரணும்னு ட்ரை பண்றாங்க. They are planning to catch him in a fort. கோட்டை கதவை பூட்டிட்டாங்க. The door of the fort was closed. இப்போ என்ன நடக்கும்?
Now what would happen? இவன் வருவான், இவனை பிடிச்சணும்னு உட்கார்ந்திருக்காங்க. He would come, we will catch him. இவன் பயங்கர வல்லமை உள்ளவன். He is a very powerful இவன் person. வந்த வேகத்துல அந்த கோட்டை கதவை ரெண்டு உழுக்குனான். He is catching hold of the gates of that stronghold and he is shaking them. ஒரு உழுக்குன உடனே கோட்டை கதவு கையில வந்துருச்சு. In one shake the door came into his hand. ஷோல்டர் பேக்க மேல போடுற மாதிரி தோள்ல போட்டு போயிட்டே இருந்தான். Just like he is hanging a shoulder bag, he is hanging the walls of the city and going. அவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன். Such a powerful man. அவனுடைய மனைவிங்கிற ஒரு பெயர் அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருந்துச்சு. This woman is now called as the wife of Samson. ஒரு ட்ரிப் தான் அந்த பொண்ணை பார்த்தான். One trip only Samson saw that woman. ரோட்ல பார்த்தானோ மார்க்கெட்ல பார்த்தானோ தெரியல. We do not know whether he chanced upon her in the road or in the market. இல்ல ஸ்கூல்ல பார்த்தானா காலேஜ்ல பார்த்தானான்னு தெரியல. Or in the school or in the college. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டான். Somewhere he saw that woman. ஆசைப்பட்டு அந்த பெண்ணை கட்டிட்டான். He loved that woman and got married to her. இப்போ அந்த பெண்ணுடைய பெயர் வந்து சிம்சோனுடைய மனைவி. But now this woman is referred to as Samson's wife. அந்த மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது She is living with that honor and dignity. இப்போ நடந்தது என்ன? What happened? சிம்சோன் கொஞ்சம் விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போய்ட்டான். After the feasts were over, Samson went back to his home. கொஞ்ச நாள் கழித்து அவன் திரும்ப வந்தான். After a few days he came. திரும்ப வந்தபோது when he came back, என் மனைவி எங்கன்னு கேட்டான். he asked, where is my wife? மாமனார் வீட்ல வந்து அவன் கேக்குறான், என் மனைவி எங்க? Coming into the house of the father-in-law, he is asking, where is my wife? அவர் என்ன சொன்னாரு? What did he say? அவர் என்ன சொன்னாரு? What did he say? நீ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து யார் கட்டி கொடுத்துட்டேன்? You did not ஒரு come. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். You did not come for a long period of time, so I got her married to one of your friends. அவ்வளவுதான். இவன் உச்சகட்ட டென்ஷனுக்கு வந்துட்டான். He was furious. பிரியமானவர்களே, Beloved, எந்த சூழ்நிலையும் நாம் சிம்சோனுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விடக்கூடாது. we must not let go the estate of being Samson's wife. காலங்கள் தாழ்த்தப்படலாம். Times might roll on. உனக்கு வேற ஒருவேளை சுகம் கிடைக்கிறது லேட் ஆகலாம். Sometimes you might there might be a delay in your healing. ஆசீர்வாதம் கிடைக்கிறது லேட் ஆகலாம். There might be a delay in you being சில blessed. பிரச்சனைகள் தீர்றதுக்கு லேட் ஆகலாம். There might be a delay in your problems being solved. ஆனா இயேசு வருவார்ங்கிறது சத்தியம். But it is true that Jesus would come. நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னது சத்தியம். I would heal you is the truth. நிச்சயமா கர்த்தர் உன்னோடு பேசினா அதை நிறைவேற்றியே தீர்ப்பார். Surely if the Lord speaks something to you, he will fulfill it. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? அவளுடைய அந்த தகப்பன் என்ன பண்ணிட்டான்? What did the father of the girl do? அவனிடத்துல ஸ்நேகமா இருந்த அவனுடைய தோழர் ஒருவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். This girl was given as the wife of one of Samson's companion. நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? Will you accept this? நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? Will you accept this? ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க. Some parents say like this. அவனை விட்டுட்டு வந்துரு, நான் உனக்கு வேற கல்யாணம் கட்டி வைக்கிறேன். You leave that person and come, I will ஒரு get சில you பேரண்ட்ஸ் remarried. சொல்றாங்க, அவளை விட்டுடா, அவ வேண்டாம், நீ ஆம்பளை, நான் உனக்கு வேற பொண்ணை கட்டி வைக்கிறேன். Some parents of the boy say that you leave her, you are man, I will get you remarried. இந்த டயலாக் பேசுறவங்க பெந்தேகோஸ்தே சபைக்கே வரக்கூடாது. Those who speak such dialogues must not come to Pentecostal church. அவனை விட்டுரு, அவளை விட்டுருன்னு இந்த டயலாக் பேசுற ஆளு பைபிள் தூக்க கூடாது. Such persons who speak that people must forsake their husband and wife should not carry the Bible. ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வாழ விடாம பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. In one place a girl was not allowed to live with her husband. சீஃப் பாஸ்டர் வரைக்கும் பேசி பார்த்தாலும் அந்த வீட்ல ஒத்துக்கல. A matter went till the chief pastor, but the family members did not agree. கடைசில அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா? You know, finally what did the servant of God there do? இந்த குடும்பத்துல யார் பிரச்சனைக்குரிய ஆளு? Who is the crux of the problem? இந்த பொண்ணை வாழ விடாம தடுக்கிற முக்கியமான கீ யாரு? Who is the key to this problem? கர்த்தாவே அந்த ஆளை சந்தியும். Lord, meet that person. அப்படின்னு ஒரு காத்திருப்பு கூட்டத்துல கை வைக்கிறார். In one tarry meeting, this servant of God prayed for that person. இந்த கையை ஒரு 15 நிமிஷம் வைத்திட்டு இருக்காரு. இந்த கை வலிச்ச உடனே இந்த கையை வைத்துறாரு. நான் அந்த கூட்டத்துல சின்ன பிரதரா உட்கார்ந்திருக்கேன். And the servant of God is lifting this hand for 15 minutes and then this hand for 15 minutes. I was the junior brother there seated in that meeting. கண்டினியூவா கை வைத்திட்டே இருக்காரு. He was lifting up his hand continually. 8:30க்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு. 8:30 the meeting was over. கூட்டம் முடியும்போது அந்த வீட்ல இருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். When the meeting was over, a boy came running from that family. என்னன்னு கேட்டாரு. He asked, what is the matter? எங்க அப்பாக்கு கை கால் எல்லாம் விழுந்துருச்சுன்னா. My father has been paralyzed. அவன் போயிட்டான். He went. அப்ப அவர் சொன்னார், பரவாயில்ல, கை வைத்தினதுக்கு கர்த்தர் கரெக்டா கொடுத்துட்டாரு. He இந்த said- வீட்ல எவன் இந்த பிள்ளையை வாழ விடாம தடுக்கறான்னு பார்த்தேன், தொட்டுட்டாரு, முடிஞ்சது, கை கால் விழுந்துருச்சா, முடிஞ்சு போச்சு கேஸ்ன்ட்டார். He said, now the Lord has answered my prayer. I wanted to know the reason who is not allowing the girl to live, and now the Lord has touched that person. Okay, the problem is கல்யாணம் solved. கட்டிட்டு சிம்சன் போயிட்டு வருவாராம், கொஞ்சம் லேட் ஆயிருச்சான். அதுக்குள்ள இவங்க அப்பா அவனை பிடிச்சு அந்த பொண்ணை கொண்டு போய் தோழர்ல ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டாளாம்.
Samson went and came back after a short while, so it was a bit of delay there, and so this girl was given in marriage to another person. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, சிம்சோனுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு தோழருடைய மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு போக கூடாது. We must not leave the estate of being Samson's wife and go to become the wife of his companion. இந்த தோழர்னா எதை காண்பிக்கிறது? Who does this companion refer இந்த to? அப்போஸ்தல உபதேசத்தை விட்டுட்டு நீங்க தோழருடைய உபதேசத்துக்கு போக கூடாது. You must not leave the apostolic doctrine and go to the doctrine of the friend. உங்களை ஊழியக்காரங்க வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு, Servants of God did not come to see you. யாருமே விசாரிக்கலன்னு சொல்லிட்டு, Nobody inquired after you. யாருமே கண்டுகொள்ளலன்னு சொல்லிட்டு, Nobody was bothered about you. நீ இந்த மணவாளனை விட்டுவிட்டு இந்த உபதேசத்தை விட்டுட்டு இந்த ஆழத்தை விட்டுட்டு நீ தோழருடைய மந்தையில போய் உட்கார கூடாது, தோழனுக்கு மனைவியாக மாற கூடாது. You must not leave this doctrine, you must not leave this deep life and go to the flock of your friend and become his wife. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, When we read Song of Solomon chapter 1 verses 7 and 8, ஸ்திரீகளின் ரூபவதி போய் பேசுகிறாள். the fairest among women speaks. அவள் என்ன சொல்றா? What does she say? ஆண்டவரே, ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தை எங்கே இருக்கிறது? My beloved, where is your flock? நான் தோழருடைய மந்தையில இருக்கிறேன். I am now in the flock of the friends. உம்முடைய மந்தையை எனக்கு காட்டும். Show me your flock. அப்ப ரெண்டு மந்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? So you understand that there are two flocks. ஒன்று ஆத்துமநேசருடைய மந்தை, இரண்டாவது யாருடைய மந்தை? தோழருடைய மந்தை. One is the flock of the beloved, the second is the flock of the ஆனா இந்த companions. பெண்ணு கேக்குறா, நான் தோழருடைய மந்தையில இருக்கிறேன். This woman is saying that I am in the flock of his companions. உம்முடைய மந்தை எங்கே இருக்கிறது? Where is your flock? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தல உபதேசங்கிற இந்த இடத்துல இருந்தாதான் நீ மனைவி என்கிற மனவாட்டியாக மாற முடியும். If you remain only in this apostolic doctrine, you can become his wife, that is the bride of the lamb. நீ இதை விட்டுட்டு தோழனுக்கு மனைவியாக மாறிட கூடாது. You must not leave this flock and become the wife of Samson's companion. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கோட் பண்றேன். I will quote one more verse. அவங்களும் அபிஷேகத்துல தான் நிரம்புறாங்க, அவங்களும் அந்நிய பாஷை தான் பேசுறாங்க, அவங்களும் தீர்க்கதரிசனம் தான் சொல்றியே. நான் ஒரு வசனம் சொல்றேன். They are also speaking in unknown tongues, they are also getting filled in the spirit, they are also prophesying, you say so. I am quoting you a verse for this. 45 சங்கீதம் 7 வசனத்துல Psalm 45 verse 7. தோழருக்கும் ஆத்துமநேசருக்கும் அபிஷேகத்துல உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். You can see the difference in the anointing between the companions and the beloved. வாசியுங்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தோழரை பார்க்கிலும் உம்முடைய தெய்வம் உம்மை என்ன செய்கிறாரு? ஆனந்த தோழரை பார்க்கிலும். அப்ப அவங்களுடைய அபிஷேகத்தை பார்க்கிலும் உனக்கு என்ன அபிஷேகம் கிடைக்குது? ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் கிடைக்குது. அனாயிண்டிங்ல டிஃபரண்ட் இருக்கு, அது உனக்கு தெரியாது. Thy God has anointed thee with the oil of gladness above thy fellows. So there is a difference in the anointing, but you do not recognize that. நீ சூரிய ஒளியினுடைய மனைவியாக இருக்க போறாயா, இல்லாவிட்டால் நீ தோழனுடைய மனைவியாக இருக்க போறாயா? Are you going to remain as the wife of sunlight, or are you going to remain as the wife of his companion? இன்னொரு விதத்துல உங்களுக்கு சொல்றேன். In another angle I will explain this to இயேசு you. இந்த உலகத்துல இருந்த பொழுது, When Jesus was upon this earth, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல இருந்தார். John the Baptist was also upon this இன்னும் earth. சொல்ல போனா யோவான் ஸ்நானகனுக்கு சீஷர்கள் உண்டு, ஒரு கூட்டமே உண்டு. John the Baptist had a group of followers, disciples. யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. John the Baptist was the one who gave baptism to Jesus. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? யோவான் ஸ்நானகனை தோழன் சொல்லுகிறது, இயேசுவை மணவாளன் என்று சொல்லுகிறது. The Bible addresses John the Baptist as the friend of Jesus and Jesus as the bridegroom. அப்ப பைபிள் என்ன சொல்லுகிறது? So what does the Bible say? யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. From the times of John the Baptist, the kingdom of God is யோவான் constrained. ஸ்நானகன் இந்த உலகத்துல பெரியவன், பரலோகத்தில் சிறியவன். The person who is little in the kingdom of heaven is greater than John the Baptist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனபடினால நீ சூழ்நிலை மாறிடுச்சு, பிரச்சனை மாறிடுச்சு, பக்கத்துல சபை இருக்கு, தூரமா இருக்கு, அப்படி இப்படின்னு கதையை சொல்லிட்டு நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி இல்லாவிட்டால் சிம்சோனுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு நீ தோழனுக்கு மனைவியாக அந்நிய உபதேசத்துல போய் விட கூடாது. So you must not give lame excuses like that there is such a problem, there is the problem of distance, so I go to a place, the faith home, that I go to a church that is nearby my house, saying so you must not leave your estate of being the wife of Samson or the wife of the lamb and become the wife of the companions. நம்மில் அநேகர் காணிக்கைகள், தசமபாகம் இதெல்லாம் கூறு போட்டு வித்துருவாங்க. Some people will sell off their tithes and offerings. கேட்டா சொல்லுவாங்க, இங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தசமபாகத்துல ஒரு 7 பேருக்கு, காணிக்கையில ஒரு 12 பேருக்கு,
அப்படி பிரிச்சிருவாங்க. Some people will give the reason that everything is well off in this earth, so I am distributing my tithes and offerings to so many people. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை பாத்தீங்கன்னா, When you read Deuteronomy chapter 12 verses 13 and 14, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலியை செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. you must be careful not to offer your whole burnt offering in any place. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ சர்வாங்க தகன பலியிடு. You must offer the whole burnt offering in the place which the Lord shall choose among your tribe. அங்கே உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. Whatever the Lord teaches you, you must do it there. ஒன்று நீ ஆட்டுக்குட்டியாண்டிய மனைவியாக இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும். You must live a life and prove that you are the lamb's wife. இரண்டாவது வியாதியினுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு நீ இந்த உலகத்துல போவாசுடைய பலத்தினுடைய மனைவியாக மாறணும். Secondly, you must leave the estate of being the wife of a sickness or infirmity and you must become the wife of Boaz, that is the wife of strength. மூன்றாவது எந்த சூழ்நிலையிலும் சிம்சோனுடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை நீ இழந்துட்டு அந்நியனுடைய மனைவி இல்ல தோழனுடைய மனைவின்னு சொல்லிட்டு சபையை விட்டுட்டு இன்னொரு சபையில போய் நீ ஜாயின் பண்ண கூடாது. Thirdly, you must never leave your estate of being Samson's wife. You must not go and join with another flock and become the wife of his companions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக Nextly, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Samuel chapter 25 verse 3. 1 சாமுவேல் 25:3. 1 Samuel 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துராக்கிரதமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாபாலுடைய மனைவி என்று ஒரு பெண் அறிமுகப்படுத்தப்படுகிறார். One woman is introduced as the wife of Nabal. அடுத்த பகுதியை கவனிங்க. Listen to the next part. நீங்க நோட் பண்ணாட்டா கூட பரவாயில்லை, என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட நீங்க உங்களுக்கு உள்ள போகும்னு நான் விசுவாசிக்கிறேன். Even if you are not noting down, if you are carefully observing me, if you are gazing at my face, I believe things will go into your mind. இங்கே நாபாலுடைய மனைவி. Here she is the wife of Nabal. நாபால்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Nabal? பைத்தியம்னு அர்த்தம். He is foolish. அது மனைவியே சொல்றா. The wife himself says, நாபால் என்று சொன்னால் எப்படியோ அப்படியே அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. according as his name is, so is he. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand? 1 சாமுவேல் 25:25 பாக்கும்போது 1 Samuel 25:25. அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. Nabal is his name and folly is with him. அப்ப என்ன அர்த்தம்? What does that mean? இவளை பத்தி பைபிள் சொல்லுகிறது மகா புத்திசாலி. She is a most wise woman, says the word of God. She was beautiful. ஆனா ஒரு முரடனுக்கு மனைவியாக இருக்கிறார். But she was the wife of a foolish ஒரு person. குடிகாரனுக்கு மனைவியாக இருக்கிறார். The wife of a drunkard. இன்னும் சொல்ல போனா நாபால்னா பைத்தியத்துக்கு மனைவியாக இருக்கிறார். She was the wife of madness. இந்த உலகத்துல நீ யாருக்கு மனைவி? In this world, whose wife are you? நான் திரும்ப உங்களை கேக்குறேன். I am putting forth the question before you once again. இந்த பெண்ணுக்கு பெயர் அபிகாயில். The name of this woman is Abigail. ரொம்ப அழகான பெண்ணு. She was a very beautiful woman. அழகெல்லாம் இருக்கு. Beauty is all there. நல்ல அழகு இருக்கு. Good beauty. நல்ல புத்திசாலியான ஒரு பெண்ணு, நல்ல படிப்புலாம் இருக்கு. She has good education. She is a ஆனா very யாருக்கு மனைவியாக இருக்கா? But whose wife is she? பைத்தியத்துக்கு மனைவியா இருக்கறா. She is the wife of folly. அப்படினா என்ன? What does that mean? உங்க வீட்டுக்காரர் பைத்தியம் நான் சொல்றேனா? Am I telling your husband to be a fool? அப்படி சொல்லல. I'm not telling like that. நீ ஏதோ ஒரு பைத்தியத்துக்கு அடிமையாக இருக்கற. You are a slave to some madness. சினிமா பைத்தியமா இருக்கலாம். You might be சினிமா addict to cinema. போதைக்கு மனைவியாக இருக்கலாம். You might be an addict to drugs. இல்ல செல்லு உனக்கு மனைவியாக இருக்கலாம். You might be a wife to sell. அப்படிதானே? SMS செல்லு சேட்டிங் வரிசையா செல்ல நோண்டிக்கிட்டே இல்லனா உயிரே போய்டும். SMS chatting, and if you are not doing such things, your life will go. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்துல अनेகர் வாழ்க்கையை இழக்கறாங்க. Today many are losing their life in this computer world. அதுல ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கம்ப்யூட்டர் தாங்கறான். Some people say that the computer is my first wife, laptop. அதுக்கு தாலி கட்டிட்டு உட்கார்ந்திருந்தா பிரச்சனை இல்ல, இங்க சபையில கட்டிட்டு நம்மளையும் சேர்ந்து கூண்டுல இழுக்குறான். If they are married to computer, that is not a problem, but they are married in the holy congregation, and when a problem comes, they நீ drag அடிமையா இருக்கறாயோ நீ அதுக்கு மனைவி. To what you are slave, to that you are wife. எத்தனை பேருக்கு செல்லுல ஜெயம் இல்ல? How many of you don't have victory over cell? சொல்லுங்க, இப்ப சொல்ல மாட்டீங்க. சாயங்க மத்தியானம் 3 மணிக்கு சொல்லுவீங்களா? Afternoon 3 o'clock will you say? ஏதோ ஒரு பைத்தியத்துக்கு நீ மனைவியாக இருக்கறாய். You are wife to some madness. அந்த பெண்ணே சொன்னா அவன் பெயர் எப்படியோ அப்படி ஒரு பைத்தியம். According as his name is, so is he mad. எந்த பைத்தியத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க? To what folly are you wife? நீங்களே நிதானிக்கணும்னா இப்ப உங்க முன்னால வைக்கிறேன்.
I want you to examine yourself, and that is why I'm placing such truths before you. பெரிய புத்திசாலி தான், You are very wise, all ரொம்ப right, அழகான பெண்ணு தான், very beautiful, ஆனா பைத்தியம் ஏதோ ஒரு பைத்தியத்துல அடிமையா இருக்கிற. but you are slave to some madness. போதையில இருக்கிறியா? Are you slave to drugs? சினிமால இருக்கிறியா? Are you slave to cinema? இல்ல எவனுக்காவது எவளுக்காவது? Are you a slave to a boy or a girl? எதுலயாவது நீ கண்ணில சிக்கி கிடக்கறேனா அந்த பைத்தியத்துக்கு நீ மனைவி. If you are entangled in some snare, you are a wife to that madness. எந்த வல்லமையில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய்? To which power are you bound? நீ யோசிச்சு பாரு. Find out. சொல்லுங்க. சினிமாவுல பைத்தியமா, புகையிலையில பைத்தியமா? அப்படி ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு உண்டு. There is a song in the Sunday school. கடைசில சொல்லுவாங்க நான் இயேசுவுக்கு பைத்தியம்னு முடிப்பாங்க. I'm not a slave to cinema or to tobacco, but I am a slave to Jesus. சொல்லுங்க. நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்க? To what are you a slave? ஒரு சிலர் பிரசங்கம் கேட்கும்போது கூட ஹான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. Some people, even when they are seated in the meeting and hearing message, they have hands. வச்சிருக்கீங்களா? Are you having? அப்ப நீ அதுக்கு பைத்தியம், நீ அதுக்கு அடிமை, நீ தான் அதுக்கு தான் நீ மனைவியா இருக்கிற. Then you are a man after that, you are a slave after that, you are married to that. ஒரு பெரிய பணக்காரனை பேட்டி கண்டாங்க. A great rich man was interviewed. அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. His daughter was married. 100 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. 100 crores was spent on that marriage. அவனை பேட்டி எடுத்தாங்க. He was interviewed. பேட்டி எடுத்து பேசும் பொழுது when he was being interviewed, இவ்வளவு பெரிய தொழில் அதிபர் உங்க ஃபேமிலியை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டாங்க. Such a great businessman, how do you manage time with your family? உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி அழகா மேனேஜ் பண்றீங்க? How do you manage your wife and children? அது உங்களுக்கு தெரியாதா? Don't you know that? எனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து தொழில் தான். My first wife is my occupation. அது என் மனைவிக்கே தெரியும் அவ செகண்ட் வைஃப்னு. My wife herself knows that she is my second wife. எப்படி? முதல் வைஃப் யாரு? அவருக்கு தொழில் காசு. ரெண்டாவது வைஃப் தான் யாரா? மனைவி. இவெல்லாம் கல்யாணமே கட்ட கூடாது. Money and occupation is his first wife, and the second wife of the original wife. இந்த குடிகாரனுக்கு கட்டி வச்சிருவாங்க, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் சாவும். The girl will போதையில இருக்கிறவனுக்கு கட்டி வச்சிருவாங்க, வியாதியஸ்தனுக்கு கட்டி வச்சிருவாங்க. இதே மாதிரி மாட்டிக்கொள்ளாதீங்க. Girl will be married to a drug addict, to a sickly person, and this girl will suffer all her life. Do not be entangled in such things. நீங்க யாருடைய மனைவி? Whose wife are you? நீ எந்த பைத்தியத்துக்கு அடிமையா இருக்கிற? To which thing are you a slave? நான் வாலிப பையங்களுக்கு மட்டும் பேசல. I am not speaking to youngsters as alone. விவாகமான சகோதரிகளையும் கேக்குறேன், விவாகமான சகோதரர்களையும் கேக்குறேன், வயசான ஆளுகளையும் கேக்குறேன். I am putting forth this question to married people and to elderly people as well. நீ ஏதோ ஒன்றினால் பிடிபட்டிருக்கிறாய். You are caught by something. ஏதோ ஒரு வல்லமை உன்னை ஆளுகை செய்கிறது. Some power is ruling over you. ஏதோ ஒரு வல்லமையுடைய கட்டுப்பாட்டில பைத்தியம் போல நீ கிடக்குற. You are under the control of some power. You are mad after that. உனக்கு வசனம் உதவி செய்யலன்னு சொல்ற. You say the word is not helping you. உனக்கு பிரசங்கம் உதவி செய்யலங்கற. You say the sermon is not helping you. இன்றைக்கு பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடு, அது உதவி செய்யும். Today give room to the Holy Spirit, that will help you. நீ அதில இருந்து வெளியே வரணும். You must come out of it. என்ன நடந்தது? What happened? 1 சாமுவேல் 25:42 பார்க்கும் பொழுது 1 Samuel 25:42. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்க பாருங்க, ஒரு பைத்தியத்துக்கு மனைவியாக இருந்த பெண் இப்போ தாவீதுக்கு மனைவியாக மாறி போனார். This woman who was wife to a madman has now become the wife of David. இதுதான் இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நடக்க வேண்டிய முக்கியமான சம்பவம். This is the incident that must happen in your life before this meeting is over. எந்த வல்லமையுடைய பிடியில் இருக்கிறியோ அதில இருந்து வெளியே வந்து உன்னை நேசிக்கிற கர்த்தருடைய மனைவியாக மாறணும். You are a slave to some mad power. You must come out of that and you must be married. You must become the wife of the Lord who loves you. தாவீது என்றால் நேசிக்க கூடியவன் அர்த்தம். David means lover. கர்த்தருக்கு பிரியமானவன் அர்த்தம். Beloved of the Lord. நீ இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவனுடைய மனைவியாக, ஆண்டவருக்கு மனைவியாக நீ மாறிடணும். Today you must become as the beloved of the Lord, as the wife of the Lord. அந்த பெண் தீவிரமாக எழுந்து புறப்பட்டாள். That woman rose speedily and went after David. பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ டைம் எடுக்க கூடாது. You must not take time to come out of sin. இந்த குடிகாரன் எல்லாம் பேசுவான். The drunkard will speak like this. இன்னைக்கு விடுவேன்னு சொல்ல மாட்டான். He will not say I will leave it today. இன்னைக்கு விடுவேன்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? What will he say? நாளையில இருந்து குடிக்க மாட்டாமா. From tomorrow I will not drink. நாளைக்கு கேட்டா நாளையில இருந்து குடிக்க மாட்டாமா. அதான் சொல்லுவான் குடிகாரன் பேச்சு. இன்னைக்கு இந்த சபையில கூட ஆவிக்குரிய பாதி குடிகார பெண்களும் பையங்களும் இருக்கறனால தான் சபையில மறுபடி இந்த பழைய பாவரிக்கையே ஓடிக்கிட்டு இருக்கு.
the drunkard will say that I will leave drinking tomorrow. The next day he will say I will leave drinking tomorrow. That is why there is a proverb in Tamil that when the sun dawns, the speech of the drunkard is not to be relied. Even so, spiritually there are many drunkards in the church, and that is why repeatedly the old confession of sin continues in the church time again. இதான் சபையில நடக்கிற உண்மை. This is the fact that is happening in the church. இன்றைக்கு அந்த பெண்ணை போல நீ தீவிரமாக எழுந்து வெளியே வரணும். You must arise hastily and come out today like that woman. பழைய பைத்தியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிரணும். You must throw away all the old madness. இன்னைக்கு இந்த கூட்டத்துல பலிபீடத்துல வச்சிரு. You must place it on the altar right in this meeting. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சு பாத்தீங்கன்னா, when you read in the Acts of the Apostles, சில மந்திரவாதிகள் தங்களுடைய புஸ்தகம், மந்திரம், தாயத்து, மருந்து, மை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து வச்சு கொளுத்திட்டான். Some magicians brought all their things that they used for doing witchcraft and magic, and they burnt it in the fire. அதை யார் கையிலயும் கொடுக்கல. They did not give it into anyone's hands. இன்னொருத்த மந்திரவாதியா மாறணும்னு கொடுக்கல. They did not give it to someone else to become a magician. எல்லா புக்கையும் கொண்டு வந்து மொத்தமா கொளுத்திட்டான். They burnt all the books related to magic. ஏறக்குறைய 50000 பொற்காசு அவ்வளவு காஸ்ட்லியான எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டாங்க. Everything totally 50,000 coins of gold was burnt. ஆவிக்குரிய ஜீவியத்துல சில தீர்மானங்களை நீங்க கரெக்ட்டா எடுக்கணும். In the spiritual life you must take some good decisions. பாவத்தை விடுறதுக்கு நீ அடுத்த கன்வென்ஷனுக்கு வெயிட் பண்ண கூடாது. You must not wait till the next convention to forsake your sin. சில தவறுகளை விடுறதுக்கு நீ டைம் எடுக்க கூடாது. You must not take time to forsake certain evil practices. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க? After the child is born, what do they do? குழந்தை பிறந்த உடனே என்ன செஞ்சிருவாங்க? தொப்புள் கொடியை அறுத்துருவாங்க. The umbilical cord is cut off immediately. இல்ல யாம் பிள்ளை அதெல்லாம் அறுக்கலாம் வேண்டாம் அப்படினா நீ சாவ குழந்தையும் சாகும். If you don't want to cut that, you will die as well as your child. அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு, even so after coming into the spiritual life, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாவத்தினுடைய தொடர்பை உடனே சிசர் கட் பண்ணணும். You must cut off your contact with sin immediately. அப்படி நீ கட் பண்ணலனா, if you don't cut like that, சீக்கிரத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முடிவை நீ அழிவை சந்திப்பாய். very soon you will face a destruction in your spiritual life. ஒன்று ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, one the wife of the lamb. இரண்டாவது நீ ரூத், நீ வந்து மக்லோனுடைய மனைவியாகவே வாழ்ந்துற கூடாது, நீ போவாசுனுடைய மனைவியாய் மாறணும். Secondly, you are Ruth, you must not continue living as the wife of Mahlon, you must become the wife of Boaz. மூன்றாவதாக, thirdly, நீ அந்நியனுடைய மனைவியாக போக கூடாது. you must not become the wife of a stranger. நீ சூரியனுடைய மனைவியாகவே இருக்கணும். you must be the wife of the sun. ஒரு பிரகாசமான வாழ்க்கையவே நீ தொடரணும். you must continue living a bright life. சூழ்நிலைகளில் சத்தியத்தை, சபையை, உபதேசத்தை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ வெளியே போக கூடாது. when situations contradict, you must not leave this truth, the doctrine and the church, and leave the fellowship of the saints and go. நான்காவதாக, fourthly, நீ எந்த ஒரு பைத்தியத்துக்கு நீ ஏதாவது ஒரு வல்லமைக்கு நீ கட்டுப்பட்டு இருக்க கூடாது. you must not become a slave to certain madness. நீ அதிலிருந்து வெளியே வரணும். you must come out of that. கர்த்தர் இன்னைக்கு உன்னை வெளியே கொண்டு வருவார். the Lord will bring you out today. ஐந்தாவதாக, fifthly, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we see Genesis chapter 25, ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க பாப்போம்? how many wives did Abraham have? ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? ஒன்னுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. one, பரவாயில்ல, அதுக்கும் ஆள் இருக்கு. ரெண்டுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. two, எல்லாத்துக்கும் கை இருக்கு. ஆபிரகாமுக்கு மொத்தம் ஒரு மனைவி, ரெண்டு மறுமனையாட்டி. Abraham had a wife and two concubines. ஒன்று, one, எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு? சாரா. Sarah was known to all. இந்த சாராளே தன்னுடைய குடியை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தியை கொண்டு வந்தா, அவ பேர் என்னது? ஆகார். Sarah brought Hagar to spoil her own life. இந்த ரெண்டுக்குமே தெரியாம பைபிளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு. There is one more woman who is known only in the Bible. She is not known to these two. ஜாதியில உள்ளவனுக்கும் தெரியாது, சபையில உள்ளவனுக்கும் தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது, அக்காவுக்கும் தெரியாது, ஆட்டுக்குட்டிக்கும் தெரியாது. இது போக ஒருத்தி இருக்கிறா. Not known to the pastors or the sisters or to the relatives or to the family members or to the friends. There is someone else. எல்லார் கண்ணிலையும் மண்ணை போட்டு ஒரு ஆளை வச்சிருந்தான் அவன் சைடுல. He had a concubine throwing mud into the eyes of everyone. யார் அவரு? அவர்தான் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். He is the father of faith, Abraham. ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரம் இல்ல 25ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேத்தூராள் அப்படின்னு ஒரு பெண்ணை வச்சிருந்தான். He had a concubine named Keturah. எப்படி இருக்கும்? 25ஆம் அதிகாரத்துல கேத்தூராள்னு அவளுக்கு 6 பிள்ளைங்க. She had 6 children. We read in Genesis 25. மொத்தத்துல ஆகாருக்கு ஒரு பெண்ணு, சாராளுக்கு ஒரு ஆகாருக்கு ஒரு பையன், இவளுக்கு ஒரு பையன், சாராளுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க அவனுக்கு. So he had 8 children in all. ஆனா வெளியே தெரிஞ்சது ரெண்டு தான். But known to the outside world was 2. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன். I was serving the Lord in a particular place. அந்த சகோதரன் ரொம்ப நல்ல விசுவாசி. That brother was a good believer. பாட்டெல்லாம் பாடினா நான் இங்கிலீஷ் பாட்டுக்கு பதிலாக சில இடத்துல நான் தமிழ் பாட்டு பாடுவேன்.
when he sings songs, usually in certain places, instead of the English song, we will sing Tamil songs. அப்படியே தமிழ் பாட்டு எடுத்து பாடினா அப்படியே கண்ணீர் விட்டு அழுவான் அந்த ஆளு. When the Tamil song was sung, he will shed tears. திடீர்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். I was transferred from there. திடீர்னு அந்த ஆள் இறந்துட்டார். Suddenly that person died. ஒரு வல்லமையா நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்த மனுஷன். He was he was in a good status socially. அவர் இறந்துட்டார். He died suddenly. இறந்த உடனே அவருக்கு அடக்காராதனைக்கு பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. And pastors and brothers were arranging for his funeral. யார் இங்க பிரசங்கம், யார் கல்லறையில பிரசங்கம் எல்லாம் ரெடி பண்றாங்க. Who is to preach in the meeting, who is to preach in the funeral. பாட்டு சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. Sisters are singing songs. திடீர்னு பாத்தீங்கன்னா Suddenly you see ஒரு வேன்ல ஒரு அம்மா 2-3 பையங்க பெரிய வயசான பையங்க எல்லாம் வந்தாங்க. a woman with 2 or 3 elderly children came in the van. வந்து பார்த்தாங்க, அழுதாங்க. They came and saw and cried. அப்படியே பெட்டியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They started lifting the coffin. அழுதுட்டே இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் பையங்களும் சேர்ந்து சொந்தக்காரங்களும் சேர்ந்து பெட்டியை தூக்கிட்டாங்க. They were crying and suddenly they lifted the coffin. உடனே இந்த பையங்க நம்ம விசுவாசி பசங்க இவங்க அவங்கெல்லாம் ஓடி போய் எங்க 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 எடுக்கிறீங்கன்னாங்க. Our believer boys ran and asked, where are you taking the coffin? மூத்த பையன் சொன்னா, எங்க டாடியை ஏன் தூக்குறீங்க? The elderly son said, why are you lifting my dad? அந்த வயசான பசங்க, the elderly sons who came with their mother, ஏய் தள்ளி நடுறா, நான் தான்டா ஃபர்ஸ்ட் பையன். I am the first son, you stand aside. நீ இப்போ வந்த பையன், தள்ளி நில்லு. You have come just now. அதுக்கு பிறகுதான் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அந்த தலை நரைச்சி வந்த அம்மா தான் முதல் மனைவி. தூக்கிட்டு போறவன்லாம் ரெண்டாவது முதல் மனைவியுடைய பையங்க. இவங்கெல்லாம் கையை கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். After that only the congregation came to know that that elderly woman was his first wife and the child was her first son. அங்க போய் அடக்கத்துக்கு போனா இவங்க போறதுக்குள்ள அவன் எரிச்சிட்டான். And when they went to bury, before that they அதுக்கு பிறகு தான் burned the எல்லாருக்கும் body. தெரிஞ்சது இந்த ஆளுக்கு ஆபிரகாம் வச்சிருந்த மாதிரி எங்கேயோ ஒன்னு வச்சிருந்திருக்கான் ஏற்கனவே. After that only the congregation came to know that this person had a concubine. இந்த உலகத்துல ரொம்ப கவனமா வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கைய. In this Christian life you must be very careful. ரொம்ப கவனமா வாழணும். You must live very careful. ஆனா என்ன நடந்துச்சு? What happened? இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தான். This Abraham gave everything that he had to this only son Isaac. சாராளுடைய பையனுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்தான். He gave everything that he had to Sarah's son, that is Isaac. ஆனா கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கும் ஆகாருடைய பிள்ளைகளுக்கும் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பி விட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. To the son of Hagar and to the children of Keturah he gave gifts and sent them away. சாராளுக்கும் சாராள் பிள்ளைகளுக்கும் தான் உரிமை கிடைத்தது. And the birthright was given to the children of Sarah. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த உலகத்துல நீ சாராளாக இருந்தாதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ கேத்துராளுடைய பிள்ளைகளாக இல்லாவிட்ட ஆகாருடைய பிள்ளையா இருந்தா உலகத்துல உனக்கு காரு வீடு இல்லாவிட்ட 2 வண்டி இது எதையாவது கொடுத்து கணக்கு முடிச்சிருவாருன்னு சொல்றேன். I want to say that only if you are Sarah you will get the birthright. If you remain as the children of Keturah or if you are the son of Hagar you will be given some earthly blessing and the Lord will finish your account with this world. சாராளுக்கு மட்டும் தான் பைபிள் முழு உரிமை கொடுக்கிறது. The Bible gives a whole right only to Sarah. ஆகாருக்கோ கேத்துராளுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. There was no chance given to Hagar or Keturah. நீங்க ஆதியாகமம் 25ல படிச்சு பாத்தீங்கன்னா When you read from Genesis chapter 25 பைபிள் என்ன சொல்லுது? what does the Bible say? 5ஆம் வசனத்துல ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்து விட்டான். Abraham gave all that he had to Isaac. ஆனால் தன்னுடைய மறுமனையாட்டியின் பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அவர்களை அனுப்பி விட்டான். Unto the sons of the concubines which Abraham had, Abraham gave gifts and sent them away. நீ சாராளும் சாராளுடைய பிள்ளை ஆபிரகாமின் மனைவிங்கிற பேர்ல சாராளா இருந்தாதான் உனக்கு பரலோகம் கிடைக்கும். இல்லன்னு சொன்னா பூலோகத்துல உனக்கு வீடு வாசல் காரு இதை எதையாவது கொடுத்து செட்டில் பண்ணிடுவாரு. If you are Sarah, Abraham's wife, you will get heaven. Else if you are the concubines of Abraham, God will give you houses, car or some earthly benefit and will finish your account with this world. நீ இந்த சபையில நீ ஆகாரா இருக்கிறாயா? Are you a Hagar in this church? இல்ல கேத்துராளாக இருக்கிறாயா? Or are you like Keturah? இல்லாவிட்டால் நீ ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளா இருக்கிறாயா? Or are you like Abraham's wife Sarah? ஆகாருக்கு மனைவிங்கிற பேர் கிடையாது. Hagar did not have the name of the wife of Abraham. அந்த கேத்துராளுக்கு மனைவிங்கிற பேர் கிடையாது. Keturah also did not have the name as the wife. ஒரு இடத்துல பேப்பர்ல போட்டுருந்தாங்க. In one place in the paper மனைவி. it was written wife. இன்னொரு இடத்துல பேப்பர்ல போட்டுருந்துச்சு. In another place it was written துணைவி. helpmeet.
எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன தமிழ், என்னடா இது? ஒரு பேர்ல வரும்போது மனைவின்னு வருது, இன்னொரு பேர்ல வரும்போது எப்படி வருது? துணைவி. ஓஹோ, மனைவி ஃபர்ஸ்ட், துணைவி செகண்ட். So the wife is the first and the helpmeet is the second. இப்படித்தான் பைபிள் சொல்லுது. Bible also உலகம் tells சொல்லுது. like this. உலகம் The சொல்லுது. world says like this. அதுபோல பைபிள் என்ன சொல்லுகிறது? So what does the Bible say? சாராள் மட்டும்தான் ஆபிரகாமுடைய மனைவி. Sarah is the legal wife of அவ Abraham. பிள்ளைக்கு தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் சொந்தம். All the promises belong to his ஆனா her son. ஆகாருக்கோ கேத்தூராளுக்கோ ரெண்டு பேரும் மறுமனையாட்டி ஆபிரகாமுடைய மனைவின்னு சொல்றதுக்கு தகுதி அற்றவர்கள். ஆனபடினால் அவளுடைய சந்ததிகளுக்கு நன்கொடைகள் மட்டும் கிடைத்தது. But Hagar and Keturah do not have the eligibility to be called the wives of Abraham. They are concubines, so they get some earthly benefits as gifts. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். If a man hope in Christ only for the things of this world, he is of all men most miserable. வெறும் சுகம் கிடைக்கணும், Healing should be, ஆசீர்வாதம் கிடைக்கணும், blessing should be got. எனக்கு வீடு கிடைக்கணும், I want a house. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும். My children should get married. இதுதான் ஒரு சிலர் எழும்புனா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. Some people right from the time they get up out of their bed, they will be lamenting about this. அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் கட்டணும், பிள்ளை பெத்துக்கணும். இதுதான் இவங்களுடையது. இதெல்லாம் மனைவியினுடைய தன்மை அல்ல. இதெல்லாம் மனவாட்டியினுடைய கேஸுங்க. இது எல்லாமே மறுமனையாட்டிகளுடைய வேலை. They want fridge, they want house, they want car, they want to get married, they want to get children. From the time they get up of their bed, they keep lamenting. This is not the nature of a wife, this is the nature of a concubine. நமக்கு தேவை பரலோகம் மட்டும்தான். We need heaven, that's all. இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்லை. If we lack everything in this world, that's not a matter. இந்த உலகம் ஒரு குப்பை. The world is a dung. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறேன். For the excellency of the knowledge of Christ Jesus my Lord, I count everything as dung. And நல்லா புரிஞ்சுக்கங்க. understand carefully. இந்த உலகத்துல நீ ஆபிரகாமுடைய மனைவியா இருக்கணும், மறுமனையாட்டியாக இருக்க கூடாது. You must be the wife of Abraham in this world, not as his concubine. அப்படி இருந்தா உனக்கு ஏதாவது தேவைன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. If you are a concubine, whatever you need, he will give you. ஒரு சிலர் பாருங்க, சில விசுவாசிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சில விசுவாசிகள் பார்த்தா காரு, வீடு, வாசல் அது வாட்டுக்கு எழுப்புதலா போயிட்டே இருக்கும். Some people, the believers, they are suffering, while the other group, they are getting houses, cars, and comfort after comfort. They are going on a revival after revival. அடுத்ததாக Nextly, ஆறாவது, sixthly, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 Kings chapter 14. அங்கே ஒரு பெண் தன்னுடைய குமாரன் வியாதிப்பட்டதுனால வேஷம் மாறி ஒரு தீர்க்கதரிசனத்துல போறா. Because her son was sick, a woman disguised herself and went before the prophet. யெரொபெயாமினுடைய மனைவி. She was the wife of Jeroboam. அவ ஒரு அரசி, ராணி. She was a queen. ஆனா இப்ப வேஷம் மாறிட்டா. Now she disguised. வேஷம் மாறி ஒரு தீர்க்கதரிசிட்ட போறா. In disguise she went to a prophet. அப்ப ஆண்டவர் சொன்னார், இவ வேஷம் மாறி வாரா, ஜட்ஜ்மென்ட் கொடுன்னு சொன்னார். The Lord told the prophet, she has come in disguise, so you must pronounce judgment. நீ இந்த உலகத்துல வேஷம் போடக்கூடாது. You must not disguise yourself in this world. நாம இந்த உலகத்துல வேஷம் போடக்கூடாது. You must not disguise yourself in this world. நாம் இந்த உலகத்தார் அல்ல. We are not of this world. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், You must not be adorned, conformed to this world. நன்மையும் பரிபூர்ணமான தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்களுடைய மனம் புதிதாகலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But you must know what is the good and acceptable and perfect will of God, and you must be transformed by the renewing of your mind. நீ ஒரு அந்நிய ஸ்திரியாக உன்னை காண்பிக்க கூடாது. You must not show yourself as a strange woman. நீ இந்த உலகத்துல ஒரு ராஜாவினுடைய மனைவி. You are the wife of a king in this world. நீ ஏன் வேஷம் போடுற? Why are you fashioning yourself according to this நீ world? நீ ஏன் மேக்கப் போடுற? Why are you putting on makeup? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவரே? What sort of God do we worship? சொல்லுங்க. நாம கும்பிடுற ஆண்டவரே சும்மா பவுடர் ஒரு 2 இன்ச்சுக்கு ஏத்திக்கிட்டாரா? The God whom we worship, is he covering himself with powder? இல்ல ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டாரா? Did he apply fair and lovely? இல்ல ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் போட்டுக்கிட்டாரா? Did he put face and face? இன்ன வேற என்னெல்லாம் நீங்க பாக்கெட்ல கூட வச்சிருப்பாங்க எல்லாம். Some people have it even in their packets. பையங்களும் வச்சிருக்கான் இதே மாதிரி. Even the boys have it. அவனுக்கு எப்படியாவது வெள்ளை ஆறணும்னு பார்க்கறான், ஒண்ணும் முடியல. They want to become white as well. போய் ப்ளீச் பண்ணி பார்க்கறான். They go and do bleaching. அது ரத்தம் இல்லாத மாதிரி காட்டுது. It shows them as a pale people. என்ன பண்றது அவன்? What to do? இப்ப பொண்ணுங்கள்லாம் நகையை கழட்டிட்டாங்க. இப்ப இவன் காது குத்தி பார்க்கறான். Now the girls have removed their jewels, but boys are putting இப்ப இதெல்லாம் முடிய வெட்ட ஆரம்பிச்சிருச்சு, அவன்லாம் முடிய வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். Now they are cutting short hairs and boys are growing long hairs. இப்படி மாறிட்டே வர்றான். The fashion is changing. ஆனா ஒண்ணு நிச்சயம். But one thing is sure. நீ ஒரு ராணி.
You are a queen. நீ ஒரு ராஜாவுடைய மனைவி. You are the wife of a king. இயேசு ராஜாதி ராஜா. Jesus is the king of kings. அந்த மணவாளனுக்கு நீ மணவாட்டிய போற ஆளு இந்த ஃபேஷன் வேர்ல்டுல மாட்ட கூடாது, மேக்கப் பண்ண கூடாது, வேஷம் போட்றாத. You must not be conformed to the fashions of this world. You must not put on the makeup of this world because you are going to become the bride of the bridegroom Jesus. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. The fashion of this world will pass away. நாம கும்பிடுற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? What sort of God do we worship? ஏசாயா 53:2 என்ன சொல்லுகிறது? What does Isaiah 53:2 say? அவருக்கு அழகும் இல்லை. He does not have any beauty. சௌந்தரியம் இல்லை. Nor any comeliness. விரும்பத்தக்க ரூபம் இல்லை. He does not have the desired அவர் look. அந்தக்கேடு அடைந்தார். Because his face was marred. சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி தொங்கிக்கிட்டு இருந்தாரு. நீ அவரை கும்பிடுறதுக்கு ஃபேஷன் ஃபேஸ் ஃபேர் அண்ட் லவ்லி ஏன் போடுற? He is hanging on the cross shedding his blood. Why do you apply fair and lovely and face and face? நீ வேஷம் போட கூடாது. You must not put on the makeup. ஏன் வேஷம் போடுறாங்க? Why do they put on makeup? பைபிள் சொல்லுகிறது லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன கிடையாது? அலங்கரிப்பு தேவையில்லை. To things that are beautiful, they do not need any makeup. அப்ப நீ என்ன சொல்ற? எனக்கு லட்சணம் இல்லங்கற. So you say that I do not have beauty. அப்படிதானே? Is it? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நாம் உலகத்துக்கு வேஷம் தரிக்க கூடாது. After we have come into the spiritual life, we must not be conformed to the fashions of this world. கடைசியாக Finally, 1 சாமுவேல் 1 Samuel 18ஆம் அதிகாரம் 18th chapter 27ஆம் வசனம். verse 27. இன்னும் ஒரு 10 minutes. 10 minutes. இதான் ரொம்ப முக்கியமானது. 1 சாமுவேல் 18:27 வாசிங்க. 18:27 1 Samuel. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமனாகும் பொருட்டு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். Saul gave David Michal his daughter. சவுல் தன்னுடைய மகளாகிய மீகாளை தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தார். Saul gave Michal his daughter as the wife of David. தாவீதுன்னு சொன்னா நேசிக்கிறவன், ரொம்ப அன்பா இருக்கிறவன். David means beloved. அவனுக்கு மனைவியாக மீகாள் நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டார். Michal is given as a wife of David. கொஞ்ச நாள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. For a few days the life was going on. தாவீதின் மனைவிங்கற ஒரு ஸ்தானம் அவளுக்கு கிடைச்சிருச்சு. She had the stature of the wife of David. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? கொஞ்ச நாள்ல ஒரு பிரச்சனை வந்தது. In a few days there was a problem. சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். Saul was trying to kill David. ஒரு நாள் நைட்ல ஆள் அனுப்பிட்டான். One night he sent people to kill David. இந்த செய்தி மீகாளுக்கு கிடைச்சிருச்சு. Michal got this news. உடனே தன்னுடைய புருஷனை ஜன்னல் வழியா இறக்கி விட்டு எப்படியாவது போய் தப்பிக்கோங்கன்னு அனுப்பிட்டா. Immediately she caused her husband to escape. ஒரே செகண்ட் தான் அவன் அப்படியே ஜன்னல் வழியா கீழே இறங்கி வெளியே போயிட்டான். He jumped out of the window and he escaped in a second. இப்போ வந்து பார்த்தா தாவீது காணோம். Now David is not there. சவுலுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. Saul was very tensed. அவன் கூப்பிட்டான் மகளை. He called his நீ daughter. எப்படி அவனை தப்பிச்சு விடலாம்? How can you make him escape? இந்த இடத்துல புருஷனுக்கு இடம் கொடுத்தாளா தகப்பனுக்கு இடம் கொடுத்தாளா? In this place did she give room to her husband or to the father? இந்த கல்யாணம் கட்டி போனவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. Listen carefully. புது வண்டிகள்லாம் கவனிங்க. Newly married people. புருஷனுக்கு இடம் கொடுக்கணுமா அப்பாவுக்கு இடம் கொடுக்கணுமா? Should you obey your husband or your father? யாருடைய வார்த்தை இப்ப முக்கியம்? Whose word is important? விவாகம் ஆகும் வரைக்கும் தகப்பன், விவாகம் ஆன பிறகு புருஷன் என்ன சொல்றானோ அதுக்கு தான் கீழ்ப்படியணும். Till you marry you are subject to your father. After you are married you must obey your husband. இப்போ தாவீது தப்பி போயாச்சு. Now David has escaped. தாவீதுனுடைய மனைவி அரண்மனையில இருந்துகிட்டே இருந்தா. The wife of David was still in the palace. இந்த சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? What did Saul do? கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்தான். He was looking for a few days. என்னைக்கு இருந்தாலும் நம்ம தாவீதை கொன்ற போறோம். Any day I'm going to kill David. அது வரைக்கும் இவன் சும்மா இருக்கணும். Why should she remain like that? உடனே ஒருத்தனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான். Immediately Michal was married to someone else. பல்தி அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான். He was married to a person called Balti. எப்படி இருக்கும்? What will be this? சவுல கர்த்தர் தள்ளினதுக்கு பல காரணம். அதுல ஒரு காரணம் தாவீதின் மனைவியை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்தது. There was many reasons behind God casting away Saul, and one reason was this. உன்னை விட்டு கிருபை போறதுக்கு காரணம் என்ன? What is the reason for grace உன் leaving you? பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில நீ அனாவசியமா தலையிடுறதுனால தான். You are unnecessarily interfering in the family life of your children. அதனால தான் உன் கிருபை சுத்தமா உன்னை விட்டு போயிடுது. That is why your grace is departing from you. அதனால தான் சவுல் சூசைட் பண்ணி செத்தான். That is why Saul committed suicide. அங்க அவன் செஞ்ச தப்பு என்ன? What was his mistake? தன்னுடைய மகள் தான், ஆனா தாவீதினுடைய மனைவி. She was his daughter, all right, but she was the wife of David. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? So what did the Lord do? சவுலை கைவிட்டாரு. The Lord forsook Saul. இங்க என்ன நடந்தது? What happened?
அரண்மனையில் இருக்க வேண்டிய ஒரு பெண்ணு a woman who was supposed to remain in the ஒரு palace, கிராமத்துல கொண்டு போய் இன்னொருத்தனை கட்டி கொடுத்துட்டான். she was taken to a village and married to someone else. அது வாயிலா பூச்சி, That was an insect without அவளுக்கு mouth. பேசவே தெரியல, She could not speak. அமைதியா போய் வாழ்ந்துகிட்டு இருந்தா. She was silently living with him. எப்படி இருக்குன்னு பாருங்க. See, how would it be? தாவீதினுடைய மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஒரு பெண், A woman who was supposed to be in the estate of David's ஆனா wife, லாயீசின் மகனாகிய அந்த பல்தியலுக்கு கொடுக்கப்பட்டாள். she was married to Baltiel, who was the son of Laish. லாயீஸ்னா என்ன அர்த்தம்? What is the name, meaning of the பிழிகிற, name Laish? அப்படியே, அதாவது பிழிகிற, Squeezing. நெருக்குகிற என்ற அர்த்தம். Squeezing or afflicting. ஒரு ராணியாக இருக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் ஒரு செக்குல போட்ட மாதிரி போட்டு விட்டான். A woman who was supposed to live like a queen was now being afflicted like in an oil press. அவ வாழ்க்கையே சிதைஞ்சு போயிருச்சு. Her life was marred. சீரழிஞ்சு போயிருச்சு. It was destroyed. வாழ்க்கையில மிகவும் நொந்து போனாள். She was very much troubled. ஆனா எதிர்த்து போராட சக்தி இல்ல. But she didn't have the strength to fight back. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. She couldn't ask Saul, why did you do this? அவன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படினு சொல்றதுக்கு அவளுக்கு சக்தி இல்ல. She could not deny that I will not live with him. ஏன்னா தாவீதினுடைய கனெக்ஷனே கிடையாது. Because she has no connection with ஒரு David. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பெண் போய்க்கிட்டு இருந்தா. She was going in a forsaken state. ஆனா என்ன நடந்தது? But what happened? தாவீதினுடைய மனைவிங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்ததனால கர்த்தர் அந்த பெண்ணை விடல. God did not forsook that woman because she was in the அருமையான estate of the சகோதரனே, wife of சகோதரியே. David. Beloved brother, நீ sister, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவள். you are an anointed child of God. உன்னை ஒருபோதும் தேவன் விட மாட்டார். God will never forsake you. ஒருவேளை ஏதாவது ஒரு அந்நிய கன்னிகள் பிடிகள்ல நீ சிக்கி கிடக்கலாம். Perhaps you might be entangled in some strange snares. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? திடீர்னு ஒரு நாள் Suddenly one day, தாவீது ராஜாவாக மாறிவிட்டார். David became the king. சவுலுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. Saul's race was over. எப்பவுமே பிரச்சனை இருக்கும்னு நினைக்காதீங்க. You must not think that problems will go on forever. தேவனுடைய டைம் வரும் பொழுது உனக்கு அந்த பிரச்சனை மாறிடும். When God's time shall come, the problem will change. இப்ப தாவீது ராஜாவாக மாறுகிறான். Now David has become the king. தாவீது ராஜாவா மாறின உடனே After David became the king, அநேகர் வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணார்கள். so many people came to make covenant with him. எல்லாரும் உடன்படிக்கை பண்ணும்போது When everyone made covenant, அப்னேர் என்கிற ஒரு மனுஷன் வந்தான். a man called Abner came. அவன் என்ன சொன்னா? What did he say? நான் முழு இஸ்ரவேலையும் உம்முடைய பக்கம் கொண்டு வரேன். I will bring whole Israel on your side. முழு இஸ்ரவேலையும் கொண்டு வரேன். I will bring the whole Israel on your side. என்னோடு உடன்படிக்கை பண்ணுன்னு சொன்னான். You make a covenant with me. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? You know what did David நீ say? முழு இஸ்ரவேலை கொண்டு வர்றது பெரிய சாதனை அல்ல. It is not a great achievement that you bring the whole Israel on my நீ side. என்னைய பார்க்க வரும்போது When you come to see me, என் மனைவியாகிய மீகாளை கூட்டி வரணும். you must bring Michal, my wife. அப்படி கூப்பிட்டு கொண்டு வந்தால் என் முகத்தை பாப்ப, இல்லனா என் முகத்துல முழிக்க கூடாது. If you shall bring her to before me, you can see my face, else you should not see my face. வாசியுங்கள் 2 சாமுவேல் 3 அதிகாரம் 13 வசனம். 2 Samuel 3:13. அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை. இயேசுவின் முகத்தை மகிமையில நீ பார்க்கணும்னா ஆண்டவருடைய மனைவிங்கிற ஸ்தானத்துல போனாதான் நீ அவரை போய் பார்க்க முடியும். If you want to see the face of Jesus when he comes in his glory, you must remain in the state of being his wife. நான் ஜெபிச்சேன், காணிக்கை கொடுத்தேன், நான் விசுவாசி, எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும்னா ஒருத்தனையும் உள்ள விட மாட்டாங்க. God will not let anyone inside just by saying I am a believer, I know this pastor, that brother, I have given offerings. தாவீது அழகாக சொல்றான். David says நீ beautifully, என் முகத்தை பார்க்க வரும் பொழுது, when you shall come to see my face. நம்ம எல்லாருடைய ஆசை என்ன? What is our desire? இயேசுவின் முகத்தை பார்ப்பது. We must see the face of Jesus. அதுக்கு தான் நம்ம நகையை கலத்திட்டு இப்படி எல்லாம் பாடுபட்டு வியாதி பிரச்சனை தெய்வீக சுகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். That is why we have removed our jewels, we are suffering, we are waiting in divine healing. இந்த உலக வாழ்க்கையில இவ்வளவு பாடுபடுறதுடைய ஒரே நோக்கம், ட்ரம்பட் அடிக்கும் பொழுது, எக்காளம் துணிக்கும் பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும். The reason behind we suffering so much in the spiritual life is that when the trumpet shall sound, I must see the face of my அப்படியே Jesus. நீங்களும் நானும் இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டுமானால், If you and I have to behold the face of Jesus, நாம யாரோட போணும்? with whom we must go? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற ஸ்தானத்துல போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? கதவு திறக்கும். When we go in the estate of being the lamb's wife, the door will be opened. அவன் சொல்றான், நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், முழு இஸ்ரவேலையும் கூட்டு வா, அது எனக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனா நீ வரும் பொழுது நான் உனக்கு எச்சரிப்பா சொல்றேன், நீ வரும் பொழுது மீகாளை கொண்டு வரணும். You can make a covenant or a league with me, you can bring the whole Israel on my side. That is not a great deal for me. When ஒரே you come, you ஒரு must bring காரியத்தை Michal. நான் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். One thing I beseech you.
நீ என் முகத்தை பார்க்க வரும்போது when you shall come to see my face, மீகாளை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். you must bring Michal, இல்லாவிட்டால் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை. else you shall not see my face. எந்த ஒரு ஊழியக்காரனும் சரி, எந்த ஒரு விசுவாசியும் சரி, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை மனவாட்டிக்கு நேரா கொண்டு போலேனா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. Anybody it might be, if you do not become the lamb's wife, if you do not have the holiness, you cannot go and see the face of Jesus, holiness without which no man shall see the Lord. எத்தனை வருஷம் கழிச்சு அவளை வெளியே கொண்டு வர்றான் பாருங்க. How many years have gone now? David is அருமையான bringing back. சகோதரியே, பல வருடங்கள் நீ பல வல்லமையில கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் வெளியே கொண்டு வர போகிறார். Brother, sister, for so many years you are bound by various powers, but today the Lord is bringing you out. நீ மறுபடியும் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு நீ திரும்பி வர போகிறாய். You are going to come back to the state of being the wife of the lamb. அப்படி விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those who believe, close your eyes and be on your knees. இதை விட இந்த மெசேஜினுடைய ஹைலைட் ஒன்னு இருக்கு. There is a highlight of this message. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? இந்த பெண்ணு வர்றா. This woman came. அப்னேர் போய் கூட்டி வர்றான். Abner brought her back. ஆள் அனுப்பி மீகாளை வர சொல்லுன்னு சொல்லிட்டான். And she sent men to bring Michal. ஏன்னா தாவீதை பார்க்கும்போது என்ன நடக்குது? மீகாள் இல்லாம போனா என்ன செய்ய முடியாது, அவன் முகத்துல முழிக்க முடியாது. Because without Michal, Abner cannot see the face of David. அதனால இப்ப மீகாளை வர சொல்லியாச்சு. Now this Michal has been brought. மீகாள் வந்தா, when Michal came, யார் வர கூடயே? பைபிள் படிச்சீங்களா? who came along with her? யாரு கூட வர்றா? Who came along with her? பல்தி கூட வந்துகிட்டே இருக்கான். This Balti came. அதுபோல இந்த கூட்டத்துல நீ இப்ப வர்ற ஆண்டவரை நோக்கி உன்னை கட்டி வச்சிருந்த வல்லமைகள் இப்ப பின்னால வரும். So when you are coming towards the Lord in this meeting, the powers which had bound you will also follow you. பல வல்லமைகள் உன் பின்னால வரும். Many powers will follow you. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 3 16ஆம் வசனம் verse 16. அவள் புருஷன் பகுரி மற்றும் அவள் பிரகாலே அழுது கொண்டு வந்தான். எப்படி பின்னாலேயே வர்றான். நான் உன்னை எப்படி விடுறது, நீ இவ்வளவு நாள் எனக்கு என் கூடயே இருந்தியே, என் கூடயே பழகுனியே, என் கூடயே பேசுனியே அப்படின்னு பல வல்லமைகள் உன் பின்னால வரும். Her husband went with her till Bahurim. So see, even powers will follow you. You were with me, you were speaking with me, you were communing with me. திடீர்னு பார்த்தா அப்னேர் வந்துட்டான். Suddenly Abner came. அப்னேர் வந்து பார்த்தா இவ வந்துகிட்டே இருக்கா, பின்னால யார் வந்துகிட்டே இருக்கா? இவன் வந்துகிட்டே இருக்கான். Michal is coming and her husband is following. உடனே அப்னேர் சொன்னா, ஏய் திரும்பி போ. Immediately he said, return. திரும்பி போ. Return. அந்த ஒரே வார்த்தை அவன் திரும்பி போ. One word that felt he'll return. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பின்பற்றி வருகிற வல்லமையை பார்த்து அப்னேர் இப்போ கட்டளையிட போகிறார். Today Abner is going to command, looking at the powers which are pursuing you. அப்னேர்னா யாரு? Who is Abner? வெளிச்சத்தின் பிதா. He is the father of light. சேனையின் அதிபர். He is the Lord of hosts. அவன்தான் சரியான ஒரு சக்தி உள்ளவன். He has a right power. அதுபோல இன்றைக்கு உன்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை பத்தி நீ பயப்படாத. ஒரு வெளிச்சம் வரும், இந்த இருள் உன்னை விட்டு நீங்கி போகும். Today you need not be afraid of the powers that are pursuing you. A light will come and this darkness will flee. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி நடுமுழங்கால் போடுங்க. Those who believe the words of God, close your eyes and be on your knees. கர்த்தர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். The Lord loves you and me. இந்த ஆராதனைக்கு வந்திருந்த உன்னை தெய்வம் வல்லமையுள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். You who have come to this worship service, the Lord wants to make you a powerful person. இந்த வார்த்தை எனக்குரியது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that these words are spoken to me? நான் சமீப காலமா இத தான் பேசிட்டு வர்றேன். Recently I have been speaking this. நீ யாருடைய மனைவி? Whose wife are you? நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியானால், if you are the wife of the lamb, உன்னை மனவாட்டியாக ஆயத்தப்படுத்து. prepare yourself to become his bride. நீ ரூத், நீ மக்லோனுடைய மனைவியாக இருந்தால், if you are the wife of Mahlon, இன்றைக்கு நீ போவாசுக்கு மனைவியாக மாறு. today you become the wife of Boaz. இன்றைக்கு நீ பைத்தியத்துக்கு மனைவியாக இருந்தால், if you are the wife of some madness, இன்றைக்கு நீ தாவீதுக்கு மனைவியாக மாறு. become the wife of David. ஏன் இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு மறுபடி வேஷம் போடுற? why are you adorning yourself according to the fashions of this world? நீ ஆபிரகாமுக்கு மனைவியாகவே இரு, மறுமனையாட்டியா மாறிராத. don't become the concubine of Abraham, be his wife. உலகத்தின் பக்கம் உன்னுடைய கவனம் போயிராம. your attention should not turn to the side of this உலக world. வேஷத்துக்கு பின்னால உன் கவனத்தை திருப்பிராத. you must not turn your attention towards the fashions of this world. எல்லாரும் கண்களை மூடுவோம். let's all close our eyes. ஓ கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். the Lord loves you. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். the Lord is dealing with you today. நீ அந்நியனுடைய மனைவி அல்ல. you are not the wife of a stranger. சிம்சோனுடைய மனைவியாக இருக்க வேண்டும். you are the wife of Samson. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? how many of you believe that? ஆமென். நீ ஒருவேளை பல கட்டுகளில் நீ சிக்கி இருக்கலாம்.
If you are entangled in various snares, சத்துருவின் வல்லமைகளை எதிர்த்து போராட சக்தி இல்லாமல் இருக்கலாம். if you are powerless to fight against the power இந்த of the enemy, பல வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். so many powers might be pursuing you. இன்றைக்கு அந்த வல்லமைகளை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Today the Lord is commanding at that power. திரும்பி போ. Return. என் பிள்ளையை தொடாதே. Don't pursue after என் my பிள்ளையை child. தொடாதே. Don't follow my என் child. பிள்ளையின் மேல் அதிகாரம் செலுத்தாதே. Don't have authority over my உனக்கு எந்த child. அதிகாரமும் கிடையாது. You don't have any power. எத்தனை பேர் அப்படி தேவன் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe the Lord saying that? ஒரு விஷயம் கண்களை மூடுங்க, முழங்கால் போடுங்க. பயப்படாதீங்க முழங்கால் போடுறதுக்கு. Don't be afraid. Be on your knees. Close your eyes. தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஒரு சக்தி உன் மேல் இறங்கும். If you obey the words of God, a power will descend on you. இன்றைக்கு நீ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக மாறப் போகிறாய். Today you will become the wife of the lamb. கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு உனக்கு தர போகிறார். The Lord is going to give you an anointing today. அது சாதாரண ஒரு சக்தி அல்ல. That is not an ordinary power. சாதாரணமானவனை விசேஷித்தவனாய் விசேஷித்தவளாய் மாற்றும் வல்லமை. That is a power that will make an ordinary person as an extraordinary person. கர்த்தாவே, நான் உம்முடைய மனைவியாக மாற விரும்புகிறேன். Lord, I want to become your wife. இந்த உலகத்திலே உமக்கு மனைவியாக, as your wife in this world. மகிமையிலே நீர் வரும்பொழுது மனவாட்டியாக. When you come in your glory, I want to be seen as your bride. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you surrender? கர்த்தர் ஒரு வல்லமையினால் உங்களை நிரப்பட்டும். The Lord let him fill you with this power. தெய்வத்தினுடைய சக்தி உன்மேல் இறங்கும்படியாக ஒப்பு கொடுப்பாயாக. Surrender yourself for the power of God to descend on இப்பொழுதே you. தெய்வத்தினுடைய வல்லமை உன்மேல் இறங்குவதாக. May the power of God come down on you right now. வருஷக்கணக்காய் உன்னை பின்பற்றின சக்தியை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். The Lord is rebuking the powers which have been following you for years together. விலகி போ. விலகி போ. Return. திரும்பி போ. Return. அந்தகார வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். The Lord is destroying the powers of darkness. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கட்டும். The power of God, let it descend in our midst right now. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கீழ உட்காரு. தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நெய்யும் சீயோன் மணலாடியும் தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நெய்யும் நித்திய மணவாட்டியாயும் கூடி சேர்ந்து நித்திய காலமாக சுகித்திருப்பீ நித்திய மணவாட்டியாயும் கூடி சேர்ந்து நித்திய காலமாக சுகித்திருப்பீ சீயோன் மணலாடியும் தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நெய்யும் சீயோன் மணலாடியும் தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நெய்யும் நித்திய மணவாட்டியாயும் கூடி சேர்ந்து நித்திய காலமாக சுகித்திருப்பீர் நித்திய மணவாட்டியாயும் கூடி சேர்ந்து நித்திய காலமாக சுகித்திருப்பீர் சீயோன் மணலாடியும் தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நெய்யும் சீயோன் மணலாடியும் தீரும் சேர்ந்தையில் நித்திய விவாகத்திற்கென்று நித்திய மணவாட்டியாயும் கூடி சேர்ந்து நித்திய காலமாக சுகித்திருப்பீர் 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya.